பள்ளிக்கூடத்துல பாடம் படிச்சதில்ல, நாங்க நட்பு படிச்சோம் சின்ன வயசுல. நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. என் நண்பனை போல யாரும் இல்ல இந்த பூமியில. என் நட்புக்கு தான் ஈடே இல்ல இந்த பூமியில. ஜாதியில பேதம் இல்ல நட்புக்குள்ள. என் நண்பன் இருக்கிற வரையில் எனக்கு கவலை இல்ல. 25th year celebration and reunion. So the gathering for all come here, even though you have many work with you and you are highly committed, I know. But even then you spend your valuable time here. So wholeheartedly I thank you for being here. And now I hand over mic to Farzana for welcome address. Thank you, Vetri. So good evening all. So again, I welcome you heartily to this 25th year reunion. Okay, so you know that why we are celebrating this. We want to have all the memories being recalled. நிறைய மெமரிஸ் இருக்கு. பஸ்ல காலைல சொன்ன மாதிரி பஸ்ல ஃபுட்போர்ட் அடிச்சதுல இருந்து, அப்புறம் பிட் அடிச்சதுல இருந்து, அப்புறம் ஜூனியர்ஸை கலாய்ச்சதுல இருந்து. ஓகே, பாய்ஸ் ஹேட் ஃபன் அண்ட் அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் ஆர் வாட்சிங் யூ ஹேவிங் ஃபன். And 25th year last year it was supposed to be celebrated, but ஏன் பண்ண முடியலன்னா we lost some of our friends during that time. So this year we wanted to gather everyone. Hey. So thank you each and everyone for taking time and coming all over here. ஸோ நம்ம காலையில் காலேஜ் போகும்போது எல்லாமே ரீகால் பண்ணோம் இல்லையா? எப்படி வந்து ஒரு குரூப் ஸ்டடின்றப்போ ஒரு 10 நிமிஷம் வந்து மட்டும் படிச்சுட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து கதை அடிக்கிறது. காலேஜ் ஹாஸ்டலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைனாலும் டேஸ் ஸ்காலர்ஸ் பாதி நேரம் அங்கே தான் இருந்தோம். ஸோ ஆல் திஸ் வாஸ் ஃபன். வி ஆர் ஜஸ்ட் ட்ரைங் டு recollect everything. This is not about celebrating success or celebrating our achievements, anything. It's just a casual thing, recalling whatever you define as your own success. So I welcome all my friends. Of course, many are familiar, even though I don't know you personal. நிறைய பேர் அப்படியே தான் இருக்கீங்க, சில பேர் மாறிட்டீங்க, கொஞ்சம் அறிவில் வளர்ந்துட்டீங்க, கொஞ்சம் பேர் வெர்டிக்கலாக வளர்றதுக்கு பதிலாக ஹரிசாண்டலாக வளர்ந்துட்டோம். ஓகே, so nice watching you all with so many changes, and those who have not changed, ஒரு அடிஷ்னலாக ஒரு டெசர்ட் எங்களுக்கு கொடுத்துருங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு. Okay, so give us some beauty tips also. So we will have such events frequently in all the upcoming years. Nama we will be proceeding with this. We are so soon waiting for the faculty. Okay, they will be arriving soon. So let's have fun, our own fun till then. I welcome you all again. Welcome and thank you. Thank you. இருந்தீங்கன்னா நான் அப்படியே யூட்டன் அடிச்சு சென்னை போயிடுவேங்க. சரி, ரெட்டன் சொன்னவங்கள கை தூக்குங்க. ரெட்டன் சொன்னவங்கள கை தூக்குங்க. ஓகே, ரொம்ப கம்மியா. பிளாக்னு சொன்னவங்கள கை தூக்குங்க. ஓகே, ப்ளூன்னு சொன்னவங்கள கை தூக்குங்க. பிளாக்கும் ரெட் 3 கலருமே கை. இந்த கை தூக்காதவங்க எல்லாம் இருக்கீங்கல்ல, ஸோ நீங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா, என்னோட மொபைல் நம்பர் வந்து யோகா கிட்ட இருக்கு, தயவு செய்து அதை வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து பேடிஎம் பண்ணிடுங்க. பிகாஸ் நீங்க வந்து ஈவெண்ட்ல ஆக்டிவா இல்லை. ஓகேவா?
இங்க பேக் பெஞ்சர்ஸே கிடையாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பேக் பெஞ்சர்ஸ் தான் இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல. ஸோ ரெட்டும் போது ரொம்ப கம்மியா ரெஸ்பான்ஸ் வந்ததுனால ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் வித் ரெட். கேன் யூ ஆல் ப்ளீஸ் ஜாயின் மீ ஆன் தி ஸ்டேஜ்? ஐ ஜஸ்ட் வாண்ட் ஃபியூ வாலண்டியர்ஸ். லெட்ஸ் ஹேவ் சம் ஃபன். லெட்ஸ் ரியலி ஹேவ் சம் ஃபன். Red, men in red, can I have you on stage? Say, what's your name? Venkatraj. Venkatraj. Venkatraj, can we give a big round of applause for him? I really appreciate him because, you know, he took the volunteership to join me on the stage. So, adanala first, இவங்களுக்கு ஒரு பலத்தை கைத அந்த தட்டுல இருக்கிற சமோசா எங்கமே ஓடி போகாதுமா. ஏமா இப்படி பண்றீங்க? என்னமா நீங்க இப்படி பண்றீங்களேமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? how many teams are there? ஓகே, ஒரு நிமிஷம். எல்லாருக்குமே 1 2 சொல்ல தெரியும்ல? 1 2 சிம்பிளா 1 2 1 2. So 1 2 1 2 3 நான் இப்பதான் சொல்ல வந்தேன். 1 2 சொல்ல சொன்னா எங்க 1 2 3 4 5 6 அப்படின்றாங்களா அப்படின்ட்டு. ஆனா இவர் வந்து உடனே 1 சொன்னதுமே அப்பா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் எல்லாம் இவ்வளவு பிரைட்டா பிரில்லியண்டா இருக்காங்க நினைக்கிறதுக்குள்ள அந்த கேப்புக்குள்ள மேல வந்து திருப்பி 3ன்ட்டாங்க. உங்க நம்பர் வந்து 1 1 2 1 2 1. I want one more red. நீங்க இருக்கீங்களா? நீங்க வாங்க. நீங்க வேணா ஒரு the scientist of your batch, can you give a big round of applause for her to be on the stage? Okay, I want all the ones this side and all the twos that side. I plan for mixed activities. அதாவது ஒரு சிலது வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், ஒரு சிலர் வந்து ஃபன்னா ஃபேமிலி ஈவெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 கவுண்ட் இல்ல, ஸ்டார்ட் இஸ் த கவுண்ட். ஓகே, so on a count of okay 3 2 1 music. ரிப்பீட்டேட்டிவ் கலர் இருக்கு ஆல்ரெடிங்க. ப்ளூ இருக்கக்கூடாது, அதாவது ஒவ்வொரு கலரா தான் இருக்கணும். ஒரு கிரீன், ஒரு ப்ளூ, ஒரு ஆரஞ்சு, ஒரு அதுக்கப்புறமா ஒரு கிரீன், ஒரு ப்ளூ, ஒரு ஆரஞ்சு, ஒரு எல்லோ. அப்படியே ஆடியன்ஸ் காமிங்க தூக்கிட்டு. நீங்க அப்படியே வந்து இந்த ஹூப் டிஸ்மேண்டில் பண்ணிட்டு அந்த அப்போனன்ட் டீம் கொடுத்துருங்க. அவங்க எவ்வளவு டைம்ல வந்து முடிக்கிறாங்கன்றது நம்ம பார்ப்போம். ஓகே, ஊர்ல ஒருத்தவங்களுக்கு மட்டும் தக்காளி, இன்னொருத்தவங்களுக்கு மட்டும் டொமேட்டோ சாஸ், அவங்க கிட்ட சொன்னதுதான் உங்களுக்கு. எப்பவுமே மாறாது. நான் சயின்டிஸ்டா எவ்வளவோ சாதிச்சு வந்திருக்கேன். இந்த அம்மா ஒரு ரோலோ ஹூப் கொடுத்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. So audience, who do you think is the winner? Cool babies winners நினைக்கிறவங்க கை தூக்குங்க. யோகா டீம் வின்னர்ஸ் நினைக்கிறவங்க கை தூக்குங்க. மத்தவங்க எல்லாம் ஒழுங்கா பேடிஎம் பண்ணிட்டு போனோம், இல்லைன்னா நான் திருச்சி விட்டு கிளம்ப மாட்டேன். யோகா டீம் வின்னர்ஸ் கை தூக்குங்க. JCET காலேஜ்ல இருந்து வந்தவங்க கை தூக்குங்க. எப்பாடா, இதுதான் நிம்மதி எனக்கு. சோ ஒரு பலத்த கைத்தட்ட கொடுத்துருங்க. ஏன்னா வந்து யார் வின்னர்ஸ் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கேம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா நம்ம கேமையே ஸ்டார்ட் பண்ணல. சோ ஹவு டு யூ ஸ்டார்ட் த கேம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இந்த ஹூலா ஹூப் வந்து ஓகேவா மேல இப்படி வச்சுட்டு புடிச்சுக்கோங்க. Drop it, step out. This is 2. எக்ஸாக்டா மியூசிக் பாஸ் ஆயிடும். அது பாஸ் ஆகும்போது நீங்க ஹாஃப் ரிங்ல இருந்தீங்கன்னா அது கவுண்ட் பண்ணும். Can we start? JCET சவுண்ட் எனக்கு சுத்தமா பத்தலைங்க. எனக்கு புரியலைங்க. மதியம் எல்லாம் கூப்பிட்டுட்டு பிரியாணி சொல்லி ஏதோ வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியே உங்களை ஏமாத்தி இருந்திருப்பாங்க.
So shall we resume the game? 30 minutes முடிஞ்சுதா? சேம் 11 தான் நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. பாப்போம் வேற யாராவது வந்து அதுக்கு மேல போறாங்களா இல்ல அதுக்கு கீழே போறாங்களா அப்படிங்கிறது. போடு போட்டும் எங்கு சுற்றி வெற்றி கொடி நட்டும் கிளைகள் வேறானாலும் வேர்கள் மட்டும் ஒன்றே அது கரட்டாம்பட்டி சிறப்பே சங்கமமா என்று எங்கள் எண்ணம் எல்லாம் ஒன்றே மறக்குமா மறக்குமா பரவாயில்லையே கொஞ்சம் டியூன் ஆயிட்டீங்க. 1/2 மணி நேரம் ஈவெண்ட் நடத்துறது. ஓகே வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு உங்க பொண்டாட்டி தள்ளி வச்சுட்டா நல்லா இருக்குமா இல்ல இது சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா நல்லா இருக்குமா? வாங்கினா போதும். ஓகே மற்றவங்களுக்கு ஏங்க உங்க பொண்டாட்டி பத்தி நீங்க சொல்லுங்க. அடுத்தவங்க அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோங்க. சோ சரி இப்போ லேடிஸ் இருக்கீங்க. நீங்க வந்து வீட்டுல பாசமா சமைச்சு கொடுக்குறீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு. சோ அதை சாப்பிட்டு விட்டா உங்களுக்கு நல்லா இருக்குமா இல்ல சாப்பிட்டு வந்து இது ரொம்ப ருசியா இருக்குன்னு உங்களுக்கு ஒரு காம்ப்ளிமெண்டரி கொடுத்தா நல்லா இருக்குமா? ஏன் அவங்கதான் இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர்ஸ் வச்சு எனக்கு வேற காசு கொடுத்து சென்னையில இருந்து தூக்கிட்டு வந்து இவ்வளவு பெரிய ஈவெண்ட் நடத்திட்டு இருக்கோம். நீங்க என்ன கண்டுக்காமலேயே இருந்தா எப்படிங்க? தேங்க்யூ ஸோ மச். இன்னும் என்னென்னலாம் திறமைகள் பார்க்க போறேன்னே தெரியல. பட் ஐம் ரியலி அமேஸ்ட். ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா டிஜே டீம் தான் மியூசிக் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அதுல அந்த ஜேசி அப்படின்னு வரும்போது எனக்கு தெரியுது. அப்புறமா அதனால ஒன்லி லிரிக்ஸ் வாஸ் கிரியேட்டட். ரொம்ப ஃபேவரட் அவருக்கு. ஹி இஸ் அ வெரி ஃபாண்ட் ஆஃப் தமிழ் லிரிக்ஸ். நான் வந்து அவர்கிட்ட கவிதை எழுதி நாங்கள் ரொம்ப கேட்டு ரொம்ப ரசிப்போம். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ணன் தேங்க்யூ. அண்ட் ஏவி ப்ரிப்பேர் பண்ண சதீஷ்க்கும் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். உங்க பொண்டாட்டியை நினைச்சுக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க எங்களுக்கு. அதுக்கும் வாய்ப்பே இல்லை. சரி வேற எதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. இது கவிதையெல்லாம் அப்படியே இப்படி ஸ்டேஜ்ல நின்று சொல்லுங்கன்னா வராது. சரி நான் 2 சாய்ஸ் தரேன். ஓகேவா? 1 சோலோவா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. 2 சோலோவா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க. உங்களுக்காக 3வது சாய்ஸ் தரேன். ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க. 3மே சான்ஸ் இல்லை. இப்படி சொன்னா எப்படி சார்? இப்படி எல்லாம் நீங்க ஒத்துழைக்கலைன்னா எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்கு. டபுள் பேமெண்ட்டை கேட்பேன் நான் யோகா கிட்ட. முடிஞ்சா வாங்கிக்கோங்க. உட்காந்து பெண்ணை வச்சா தானா அந்த 4 வருஷம் எழுத ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்காக ஸ்பெஷல் எஃபர்ட் ஒன்றும் போடணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் வி ஹவ் கான் த்ரூ சச் அ ப்ராசஸ். அதனால அந்த 4 வருஷ நினைவுகள் வந்ததுன்னா தானா பார்த்த இடங்கள் பார்த்த மக்கள் அது வந்து தானா வந்துடும். அதனால நான் ஒன்றும் ஸ்பெஷல் எஃபர்ட் போடல. இன்வாய்ஸ் யாரா இந்த பொண்ணை ஹோஸ்டிங் கூப்பிட்டது? அவங்க நம்பர் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க அப்படின்னு. ஈவன் டியூஸ்டே தான் நான் சரவணனுக்கு கொடுத்தேன். நீ ஏதாவது ஒரு போட்டுரு, நான் வேணா வீடு ஃபோட்டோ தானே நான் ஈஸியாக ஆட் பண்ணிடுறேன் அப்படின்னேன். சரி நீ பரவாயில்ல பண்ணிட்டு கொடு அப்படின்னா சரி. நான் ரொம்ப லேட் பண்ணி கொடுத்தேன். நான் வேற இதில் ஏன்னா நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே 3 பிரான்ச்லேருந்து வாங்கினது. ஸோ அது எல்லாமே காமிக்கவே இல்லை. ஃபோட்டோ அனுப்புன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபோட்டோவை ஒரு டேபிள் மேலே வச்சு அதை பின்னாடி ரைட்டு போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து என்கிட்ட அனுப்பிச்சிட்டாங்க. ஃபோட்டோ அனுப்பிச்சுன்னா அதை நான் திருப்பி ரீவர்க் பண்ண ரொம்ப நேரம் ஆச்சு. அதனால அதை டிலே ஆச்சு. டிலே பண்ணால் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அப்புறம் சரண் வந்து உடனே அனுப்பிச்சிட்டான். இது ஏன்னா ஏன்னு அதுக்காக இப்படியா உடனே வந்துச்சு எனக்கு. இது அப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது மாற்றணுமான்னு சொல்லி கேட்டான். இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு. இல்லை வேணாம் இதுவே நல்லா இருக்கு இப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. அதில் பெரிய ஹைலைட் என்னன்னா இவங்க கேட்ட மாதிரி தான். சரி அவன் வந்து டே ஸ்காலர். ஆனால் அவன் மாம்பழச்சாலையை எழுதியிருப்பான். எல்லாத்தையுமே அவன் டச் பண்ணியிருப்பான். அது அவன் சொன்ன மாதிரி நினச்சிருப்பான் எழுதியிருப்பான். பட் ஆனால் இப்போ கூட பாஸ்கெட்டை பஸ்ஸில் போடும்போது கூட அந்த கேட்டு வரும்போது சொன்னோம். இல்லை அவன் வந்து மாம்பழச்சாலையெல்லாம் பின் பண்ணியிருக்கான். ஸோ பரவாயில்ல ஃபஸ்ட்டு வாட்டி வந்ததே ஓகே ஆயிடுச்சு. அப்புறமா சரவணன் திருப்பி கேட்டேன். சரவணன் அது மாதிரி திருப்பி சேஞ்சஸ்லாம் சொல்லலை, அதுவே நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். ஹாய் நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? இதோ வர. ஓகே இப்போ வந்து ஒரு சின்ன கேம் அவங்கள வச்சு நம்ம விளையாடலாம்.
அதாவது நம்ம ஸ்கூல் காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் வந்து இப்போதான் வந்து 4 monkeys ஆச்சு ஒரு செல்போனோட சேர்த்து. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு மிஸ்டர் சங்கர் அண்ட் செந்தில் இவங்க வந்து கால் கொடுப்பாங்க நம்மளுக்காக. ஸோ சௌமிக் அண்ட் யுவராஜ் வந்து நான் அது சொல்ல முடியாது. 3வது மங்கி என்ன நீங்களே அந்த ஆக்ஷன் பண்ணணும். ஸோ நாங்க வந்து உங்களுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்குறோம். ஏன்னா வந்து இந்த வர்ச்சுவல் வேர்ல்ட்ல உங்க டீமை மிஸ் பண்ணாம நீங்க ஜாயின் பண்ணதுக்காக ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். ஸோ கேன் வி ஸ்டார்ட் on a count of 3, 2, 1 please. செந்தில், எனக்கு புரியுது என் வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும்னு தோணுதுன்ட்டு. பட் இருந்தாலும் நீங்க காது மூடிக்கணும் சார். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்காக. நீங்க எங்களுக்கு தெரியுவீங்க, அதனால தயவு செய்து சுதர்ஷன் முரளிதரன் அண்ட் ஏஜே நாராயணா can you please close your eyes. அவர் வந்து சின்ன வயசுல அவங்க குழந்தை கூட விளையாட மாதிரி விளையாடிட்டு இருக்காரு போல இருக்கு. என் பேரு சரவணன், பட் சௌமிக்னு பேர் வச்சிருக்கோம். என்னங்க சார் கேட்கல? பேரு? என் பேரு சரவணன், பட் என் பையனோட பேர்ல ஜாயின் பண்ணிருக்கேன் சௌமிக் அப்படின்னு. அப்படியா? இல்ல சார், என் பேரு சௌமியா, நீங்க ரெட்டு போட்டிருக்கீங்க, நான் ரெட்டு போட்டிருக்கேன், அதனால சௌமிக் அப்படின்னு போட்டுட்டு இருந்தேன் சார். நீங்க அவார்டு பண்ணிதான் ஆகணும் எங்களுக்காக. அப்படியே எல்லாரும் நம்மளுக்காக நீங்க எல்லாம் வந்து நடுவுல வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்களா, அவங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பெருவெள்ளம் மற்றும் 2018 காஜா புயல், இந்த இரு இயற்கை பேரிட காலங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்காக நம் கல்லூரி தோழர்கள் ஆத்மா எனும் பெயரில் ஒரு குழு அமைத்து நிதி திரட்டி பொருளுதவிகளை செய்தோம். இம்மாதிரியான பணிகளை செய்வதற்கு பல பேருடைய ஒத்துழைப்பும் உதவியும் தேவைப்படுகிறது. நம் கல்லூரி தோழர்களும் தோழிகளும் இதில் தோள் கொடுக்க அழைக்கிறோம். இம்மாதிரியான இக்கட்டான இருளான நேரங்களில் வெளிச்சமாக ஒரு அணையா விளக்காக தொடர்ந்து இப்பணிகளை செய்ய விரும்புகிறோம். நாம் மட்டும் அல்லாமல் நம் நண்பர்கள், நண்பர்களின் நண்பர்கள், உறவினர்கள், குடும்பத்தார்கள் என்று பலரையும் இது இணைத்துக் கொண்டு இந்த அமைப்பை ஒரு உறுதியான உதவும் செயல் திட்டமாக அமைக்க திட்டமிடுகிறோம். வாருங்கள், நல்லது நிகழ்த்த ஒன்றிணைவோம்.
Can we all give a big round of applause for Dr. T. Ramesh from NIT? Can I hear a big round of applause? நம்மளோட கேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பயங்கர ட்ரெண்டா போயிட்டு இருக்குது. அதாவது டெக்னாலஜி, சோஷியல் மீடியா. Shall we start? ஆரம்பிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆனா நீங்க தட்டுறது இல்லையே. Thank you so much. So can we start with the first emoji? யோகா, அடுத்த ஈவெண்ட் இருந்தா இதுக்கு தான் என்னை வந்து அவங்க கூட கூட்டு வரக்கூடாது. இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க, பாவமா இருக்கு. பட் இருந்தாலும் நீங்க பண்ணிட்டே ஆகணும். இவங்க நான் உங்களுக்காக பண்ண போற ஃபர்ஸ்ட் இமோஜி இதுதான். This is the first emoji. They're going to do it for us. Start. என்ன இல்லை, ஆடியன்ஸை பாருங்க, ஆடியன்ஸை பாருங்க, ஆடியன்ஸை பாருங்க. இன்னொரு கிளாஸ் ப்ளீஸ் ஒன்ஸ் மோர் ப்ளீஸ். சூப்பரா வைக்கிறீங்க, அவ்வளோ அழகா வைக்கிறீங்க. சரி, ஆக்சுவலா எல்லாரும் ஒரே டைம்ல வச்சு ஆடியன்ஸ் கன்ஃபியூஸ் ஆகுறாங்கல்ல, அதனால நான் சப்போர்ட் பண்றேன். ஓகே, ஸ்டார்ட். ஏங்க, எதுக்கு இந்த பூனை நடுவுல தூக்கத்துல இருந்து இப்படி ஏற்றி பார்க்குறது? வாவ், பெர்ஃபெக்ட், சூப்பர், பெர்ஃபெக்ட். எதுக்கு என்ன கண்ணடிக்கிறீங்க? நான் பேமெண்ட் எல்லாம் கம்மியா வாங்க மாட்டேன். ஓகே, கண் என்ன பண்ணுது? கண் என்ன பண்ணுது? என்ன பண்ணிட்டு இருக்குங்க? இது தியானம் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டேஜ்ல ஏறி உட்கார்ந்து. உங்களை நம்பி நான் ஸ்டேஜ் காமிச்சிருக்கேன். பட் சூப்பரா பண்றீங்க, வேற லெவல் பண்ணீங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் வந்து ஒன்ஸ் மோர் ப்ளீஸ் பாருங்க. கிளாப் கிளாப். சரி, ஒரே ஒரு லாஸ்ட் இமோஜி. இதுக்கு மேல நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல. ஓகே, திஸ் இஸ் தி லாஸ்ட் இமோஜி. கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்கேன்னு மறந்துருங்க, ஓகேவா? மாமா வந்தா எப்படி முத்தம் கொடுக்கணும்னு கண்ணாடி முன்னாடி பிராக்டிஸ் பண்ணா எப்படி இருக்குங்கிறது எங்களுக்கு காட்டுங்க, தயவு செய்து காட்டுங்க. நான் பார்க்கலையே, நான் பார்க்கலையே, நான் பார்க்கலையே. நீங்க எல்லாம் தெளிவானவங்கன்னு நினைச்சா, ஆனா உங்களை பார்த்தா பாவமா இருக்கு. ஏன் தெரியுமா? யாருமே வந்து டெமோ நீ காட்டு அப்படின்னு எனக்கு கேட்கவே இல்லை. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, அப்படியே நான் பண்றது காப்பி பேஸ்ட் பண்றீங்க. அதாவது இந்த ஃபார் திஸ் டாபிக் என்னை விட வந்து ஐ திங்க் லாட் ஆஃப் டிசர்வ்டு பீப்புள். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் டெல் 2-3 வேர்ட்ஸ்.
சி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன் அவர் லைஃப் இன் அவர் நம்ம என்கேஜ் பண்ணுற பீப்புள்ஸ் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அப்பா அம்மா எடுத்துக்கோங்களேன். டே டு டே லைஃப்பில் நம்ம நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலேஜில் நான் பிட் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதை போய் எங்கள் அம்மாட்டையோ எங்கள் அப்பாட்டையோ சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் நீங்கள் போய் சொன்னால் கூட தே வில் நாட் பிலீவ். என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நம்ம ஷேர் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒய்ஃப் இருக்காங்க, காலேஜ் விஷயத்தை பற்றி சில விஷயம் நம்ம சொல்லியிருக்கோம், எதுவும் சொல்லாமல் இல்லை, பட் எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்போம்னா கிடையாது. இப்போ நம்ம பசங்கள்கிட்ட நீங்கள் பேசுகிறப்ப எப்படி நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? நான் வந்து ஒரு நல்ல ஃபாதராக இருக்கணும். நம்ம போய் நம்ம பசங்கள்ட்டையும் சொல்ல முடியாது. ஸோ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் அ ஃப்ரெண்ட்ஷிப் என்னன்னா, எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் பிளேட்டண்டா ஷேர் பண்ணக்கூடிய ஒரே பர்சன் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். வித்தவுட் எனிதிங் ஹைடிங். எந்த ஈகோவும் கிடையாது இல்லையா. நான் பெரியவனா சின்னவனா கிடையாது. இப்ப இன்னொன்னு பாருங்க, நம்ம காலேஜ் முடிச்சோன்னா ரைட், எவ்ரிபடி ஹேவ் சம் டார்கெட்ஸ். இப்போ எனக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், சில பேருக்கு வந்து ஒரு கார் வாங்கணுன்னு இருக்கலாம், சில பேருக்கு வந்து மேபி இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கலாம் ரைட். ஸோ யூ ஆர் அக்குமுலேட்டிங் திங்ஸ். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சேது இருக்காரு, ஃபார் எக்ஸாம்பிள் சேது, சுதாகர், லாட் ஆஃப் பீப்புள் இல்லையா, நம்ம என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல ஐ எம் வெரி வெரி ப்ரவுட். நான் அதுக்கப்புறமா ஐ வென்ட் டு ஒர்க். I have some friends there also, but I can really tell the friends what I earned in college is irreversible. And ஒரு இயரும் நீங்க வாங்க, ப்ளீஸ் கம். அந்த ஒரு 24 hours ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீ நிறைய பேர் இங்க வர முடியல, lot of people are not able to come. Please come. This is nothing but celebration of the friendship. Thanks a lot. Friends, we are happy to welcome Dr. Shanmuganam sir. He's from ECE. He is now the professor in Pondicherry Central University. And we also welcome Sir ABS sir. So please give an applause and welcome. Can I hear a big round of applause for those knowledgeable lecturers out here? கேட்கலைங்க, பத்தலைங்க, சீரியஸ்லி பத்தல. இதுதான் சத்தமா ஜேசிஇடில இருந்து வருது. காலேஜ் டேஸ்ல எல்லாம் ஒவ்வொருத்தங்க எவ்வளவு சேட்டை பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து லெக்சர்ஸ்க்கு கை தட்ட சொன்னா மட்டும் என்னையே சதீஷ் ரைட், நந்தகோபால் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். Please take on the stage. இல்லடா, நந்தகோபால் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி பேசினான்ல, அதை பத்தி சொல்ல வரேன். என்னன்னா உண்மைதான். என்னன்னா காலேஜ் இப்போ எனக்கெல்லாம் வந்து நான் வந்து முழுசா விருப்பமே இல்லாம வந்து காலேஜுக்கு வந்தேன். அந்த காலேஜ்ல 4 வருஷத்துல அதுக்குள்ள கிடைச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறமும் இப்போ இந்த 25 இயர்ஸ் ஆச்சு. இந்த 25 இயர்ஸ்ல நம்ம கூட டிராவல் ஆனது இருக்குல்ல, நம்மளோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எல்லாம் கூட இருந்து. இப்போ இந்த கார்த்திலாம் இருக்கான். கார்த்தி மட்டும் இல்லை, கார்த்தியோட ஒய்ஃபு, அந்த பசங்க, நம்ம ஃபேமிலியோட ஒரு ஃப்ரெண்ட் ஆகி இப்போ நம்மளோட ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல்லாம் இருக்குல்ல. என்னோட அப்பா இருந்தப்போ எங்க அம்மா வந்து ரொம்ப அப்செட் ஆகி இதா இருந்தப்போ அவன் தான் கூப்பிட்டு போய் அவங்க வீட்டுல வச்சிருந்து எங்க அம்மா அதுலதான் கொஞ்சம் ரெக்கவர் ஆனாங்க. இந்த மாதிரி அப்புறம் அது நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாங்க. அது மாதிரி உங்களுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு காலேஜ்ல நீங்க இல்லாட்டி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட், அது ஃபன்னா கூட இருக்கலாம். யாராவது ஷேர் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வா யோகா. அஜய், நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். நான் உன் கூட தான் ஃபர்ஸ்ட் ஹிந்தி படம் பார்த்தேன். தில்வாலே தில் ஆயேங்கா லே ஜாயேங்கே. எனக்கு ஒண்ணுமே புரியாது, நீ தான் ஹிந்தியில எனக்கு சொல்லிட்டே இருப்ப. ஆனா அந்த படம் சூப்பரா இருந்தது. உன் கூட தான் ஹிந்தி படம் பார்த்தேன். அப்புறம் பரசு இருக்கான்ல, பரசு தான் கூப்பிட்டு போய் சிப்பி தியேட்டர்ல இங்கிலீஷ் படத்துல சொல்லிக்கிட்டே இருப்பான். எனக்கு எஸ் நோ இது மட்டும் தான் நமக்கு தெரியும். அவங்க கூட பார்த்த படமும் சூப்பரா இருந்தது. அது மாதிரி அந்த படத்தை பத்தி பாட்டை பத்தி பேசினா நிறைய இருக்கு நமக்கு. அது அப்புறம் தனியா பேசலாம். அப்படியா? குட் ஈவினிங் கைஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாம் ஸ்மைலி ஃபேஸாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே, வாழ்க்கையில் நார்மலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். ஸ்கூலிங், காலேஜ், தென் ஒர்க் லைஃப், அதுக்கப்புறம் ஃபேமிலி அப்படின்ற மாதிரி இருக்கும்.
இந்த மூணுல வந்து எனக்கு பர்சனலா கனெக்ட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா, காலேஜ்ல இருந்து இப்போ வரையும் எப்படி சொல்றது, நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் எல்லாம் இங்க இருக்கிற எல்லாருமே தான். ஃபர்ஸ்ட் என் ரூம்மேட்ஸு, அதுக்கப்புறம் என் கொலீக்ஸ் தான் நான் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு வந்து காரணம். ஸ்டில் ஐ எம் ஹாப்பி வித் ஆல் த பீப்புள். வாட் டு சே, நான் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புளோட வந்து ஃபுல்லாக கனெக்ட் ஆகிட்டு இருப்பேன். என்னடா ஓகே. அப்புறம் பழனிவேல், ஸ்ரீராம், வெங்கட்ரமண, சரவண சயின்டிஸ்ட், உனையாதான் சொல்ல வந்தேன். என்ன இவங்க தான் என்னை வந்து படிடா 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 அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே இருப்பானுங்க. லாஸ்ட் மினிட் தான் நான் படிக்கிறதுலாம். அவனும் ஒருத்தன் என்ன மாதிரி தான் அவனும். சரி ஓகே. ஏன்னா ஸோ இவங்கனால தான் வந்து ஓரளவு நான் வந்து ஃபார் லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பி. இவங்க இல்லைன்னா நான் கிடையாது, என் லைஃபே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான். தேங்க்யூ ஆல். இந்த ராம்குமார் அவங்க ஒய்ஃபு பொண்ணு பேசுவாங்களா? இல்ல அப்படி இல்ல. ராம்குமார் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நீங்க ராம்குமார் யாருன்னு சொன்னீங்கன்னா நாங்க கேட்டு அது உண்மையா பொய்யான்னு நாங்க தெரிஞ்சுப்போம். அதனால இப்ப இந்த ரஞ்சித்லாம் இருக்கான், நான் ரஞ்சித் வீட்டுக்கு போறேன், ரஞ்சித் அவன் பையன்ட்ட டேய் ஒழுக்கம் தான் முக்கியம் அப்படிலாம் பேசுறத கேட்டா எப்படி இருக்கும் எங்களுக்கு? அது மாதிரி அவன் அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க நான் தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்க வந்து ராம்குமாரை பத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நீங்க மட்டும்தான் ஃபேமிலியா வந்திருக்கீங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு பெரிய கைத்தட்டி அவங்கள நம்ம வெல்கம் பண்ணுவோம். ராம்குமாரோட ஒய்ஃப் அவங்க. So first of all, I would congratulate to all 25th that anniversary for JCET. ராம்குமார் உங்களுக்கு வந்து ரொம்ப காமான பையன், புனிஞ்சதெல்லாம் நிபுணாத பையன் அப்படின்ற மாதிரி தெரியும். எனக்கு தெரிஞ்ச ராம்குமார் வந்து கொஞ்சம் வேற, எல்லாக்கிட்டையுமே ரொம்ப நல்லா பேசுவாரு. ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ்னா ஈஸியாக வந்து அவங்கள மிங்கிள் பண்ணிடுவாரு. ஸோ அந்த மாதிரி ராம்குமார் தான் அது. ஆனால் நிறைய தடவை சொல்லியிருக்காரு, காலேஜ் லைஃப்ல நான் இப்படி தான் இருந்திருக்கேன், யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், ஒரே ஒரு பொண்ணு தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டு. ஓகே, அந்த பொண்ணுகிட்ட நான் பேசினதே இல்லை. லாஸ்ட் டே தான் வந்து அந்த ஆட்டோகிராஃப் புக்ல ஏதோ எழுதி கொடுத்தேன், இதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ், மனோகர், பிரசாத், அப்புறம் ஜெரோம். ஐ திங்க் ஜெரோம் நான் பார்க்கல. ஓகே ஓகே ஓகே. ஸோ அவங்கெல்லாம் வந்து முக்கியமான ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு தெரியல, மற்றவங்க யாராவது விட்டுருந்தா சாரி. எனக்கு தெரிஞ்சவங்க இவங்க. மற்றபடி அதை தவிர இப்போ யோகானந்த், ரஞ்சித், முரளி, ரமேஷ், ஐ திங்க் ஸோ. ஸோ அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு அவர் சொல்லுவார், இவங்க கூட பேசினேன் இதெல்லாம் வந்து சொல்லுவார். ஸோ மற்றபடி வந்து வெரி குட் பர்சன். நிறைய இனிமேலாவது மிங்கிள் பண்ணிக்கணும், பேசாதவங்க கூட இன்னுமாவது நல்லா பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர். ஸோ அவ்வளோதான். மற்றபடி பேட் திங் என்னால் சார் எதுவும் எனக்கு தெரியல. பட் ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அவன் உண்மைதான், ராம்குமார் வந்து. அப்புறம் இப்போ நமக்கு இந்த 4 வருஷம் போச்சுல, இந்த 4 வருஷத்தை திருப்பி நம்ம போகக்கூடிய ஒரு வாய்ப்பு, டைம் டிராவல் கிடைச்சதுன்னா எது பண்ணுவீங்க, எது பண்ண மாட்டீங்க? ரஞ்சித்தோட. எதுவும் எதுவும் பண்ணணும் பண்ணக்கூடாதுலாம் கிடையாது. நான் பண்ண எதையுமே நான் ரெக்ரெட்டாக நினச்சதே கிடையாது. எல்லாமே கடந்து தான் வந்தோம். பட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பெஷலி பாலாஜி எப்பயுமே பண்ணிகிட்டே இருப்பான். அப்புறம் சதீஷ், பாரதி. நிச்சயமாக நான் மிஸ் பண்ணுறது யாருன்னா அருள் தான். அருள் கூட நிறைய நாங்கள் 2 பேரும் ஒரு சீசன் மாதிரி இருப்போம். நான், சதீஷ், அருள் எல்லாம் மாற்றி மாற்றி சுற்றிக்கிட்டே இருப்போம். பட் நிறைய விஷயங்கள் அருள் கூட நான் காலேஜில் நிறைய பண்ணியிருக்கோம். பட் அருள் இல்லாது ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம். என்ன சொல்கிறது, நான் நிறைய பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒருவேளை ஒழுங்காக படிச்சிருக்கலாம்.
இன்னும் நல்லா படிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது நிறைய கஷ்டப்பட்டேன், ஒர்க் பண்ணும்போது நிறைய கஷ்டப்பட்டேன். அதுதான் நான் நிறைய நல்லா படிச்சிருக்கலாம்னு நான் நினைச்சேன். மற்றபடி ரிக்ரெட் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. அப்புறம் என்ன முழு இன்ஜினியர் ஆகினால 2 பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு சரவணன், ரமேஷ், அதை சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வெளில வரும்போது எனக்கு டிராயிங்னா என்னன்னே தெரியாது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கும்போது டிராயிங்னா என்னன்னே தெரியாது. இப்போ வேற இல்லை இப்போ வேணாம், அது இல்லை. நான் இப்போ வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் டிசைன் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறேன். என் மேல் உனக்கு காதல் வரதா, காதல் வரதா, காதல் வரதா சொல்லிட்டாளே இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து மூஞ்சி அப்படியே சொல்லிட்டு இருக்கோம். அது ஒரு ரெட் டிஷர்ட் போட்டவங்கலாம் இருந்திருப்பாங்க. இல்ல சௌமிக் சரவணன் அவரு பாத்தீங்களா ரெஸ்பான்ஸ் பாத்தீங்களா? அங்க ஒரு ஹார்ட் பிரேக் வந்திருக்கணுமே, அதை காணுமே. அப்புறம் மணிமுனி பாண்டியன் இருக்கான்ல, அவன் ஒரு பயங்கரமான டான்சர். நம்ம டான்ஸ் ஆனது ஞாபகம் இருக்கா? ஒரு டான்ஸ் காம்படிஷன்ல போய் நம்ம நல்லா ஆடுறவங்களையும் கெடுத்து விட்டோமே. ஏன்னா நாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்றதுக்காக நானு கார்த்தி எல்லாரும் ரூம்ல இருப்போம். மணியை வந்து அப்படி நின்றுவான் டைமு, நானும் ஆடுறேன்பா. சரிடா நாங்க ஸ்டெப் போட்டோம்னா அவனும் சின்சியரா ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் செந்தில் இருக்கான்ல, செந்தில் இருந்தானே, அவன் பக்கத்துல வந்து தனியா நின்றுட்டு அவன் ஒரு அழகா கியூட்டா ஒரு ஸ்டெப் போட்டுட்டு இருப்பான். அது ஞாபகம் வந்தது. அப்புறம் வந்து ரஞ்சித் பேசும்போது அருளை பத்தி சொன்னான். அது வந்து ஏற்கனவே நம்ம அது ஒரு ஃபார்முலா பண்ணிட்டாலும் அந்த 4 நண்பர்கள் சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு நெருக்கமா. எனக்கெல்லாம் அந்த 4 பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். அவன் சொன்ன மாதிரி அருள்லாம் வந்து அவ்வளோ ஃபன் மொமெண்ட்ஸ் இருக்கு. அவனை நாங்கள் நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்றோம். அருள், இளையராஜா, ஆர்பிலாம் வந்து நம்ம பாட்டு பாடுவான். அவ்வளோ அழகா பாட்டு பாடுவான். நிறைய அது பாட்டு பாடுறதுல என்னென்ன நுணுக்கங்கள்லாம் இருக்கு அவங்ககிட்ட. அந்த இதுல எல்லாம் தளபதியில எல்லாம் வந்து அந்த ராக்கமாக கடைசியில் முடியும் போதெல்லாம் அப்படிமா அதெல்லாம் அப்படி இருக்கும். அவங்க ரொம்ப மிஸ் பண்றோம். ஆக்சுவலாக நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். பியோ வந்து டாப்பர், எங்கள் கிளாஸில் டாப்பர். என்னோட பெஞ்ச்மேட் யாருன்னா ரமேஷ், சரவணன், பியோ ஃபெர்னாண்டஸ், நான். எப்பயுமே அவங்க 3 பேருமே நல்லா படிப்பானுங்க, பயங்கரமாக படிப்பானுங்க. நான் வந்து ஓரமாக உட்காந்தோன்னா நான் எப்பயும் தூங்கிட்டு இருப்பேன். நான் மோஸ்ட்லி நான் பியோ வந்து எழுந்திரிச்சு அடுத்த கிளாஸ் யாரா அப்படின்னு கேட்டேன். எந்த கிளாஸ் தான் தூங்க தான் போகிறேன், எந்த கிளாஸ் தான் தூங்க தான் போகிறேன், தூங்க அப்படிமா. பட் என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணிட்டானா அது பியோ ஃபெர்னாண்டஸ் மட்டும்தான். ஏன்னா ரொம்ப ரொம்ப சைலண்ட்டு, வெரி டாப்பர், பட் நமக்கு கூட இல்லை. அப்புறம் ஆர்பி வந்து காலேஜுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப க்ளோஸ். பட் நிறைய ஃபன் மூமெண்ட் இருந்துச்சு. இப்ப தெரியுதா எங்க பைக் பிடிச்ச அங்கத்துக்குமே பேசினா ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா எப்படி இருக்குன்னு இப்ப தெரியுதா? ரெஸ்பாண்ட் பண்றா, ரெஸ்பாண்ட் பண்றா. எனக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்களேன். ஆக்சுவலா வந்து காலேஜுக்கு நான் நிறைய வந்ததே கிடையாது. அப்படியே வந்தாலும் பாஸ்கரும் முருகானந்தமும் இல்லாம நான் வந்ததே கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் கூட காலேஜுக்கெல்லாம் போகணும்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஷிவர் வந்துச்சு. முருகானந்தம் இல்லையே எப்படி போறது காலேஜுக்கு அப்படின்ட்டு, பரவாயில்ல நான் வர்றேன் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான். வேற மெமரிஸ்னா எங்களுக்கு எல்லாம் வெளியில தான் நிறைய இருக்கு. ஆமா, நாங்க வந்து ஒரு சூப்பரா ஒரு கேம் ஒண்ணு ஆரம்பிப்போம். காலையில எல்லாரும், நான் மனசில் இருந்தப்போ 10 பேர் இருந்தோம் ஒன்னா ரூம்ல. நான், இவன், பாலாஜி, கார்த்தி எல்லாரும் இருந்தப்போ, ரஞ்சித் எல்லாம் இருந்தப்போ எல்லாரும் கிளம்பி காலேஜுக்கு போயிடுவாங்க. நாங்க 3 பேர் என்ன பண்ணுவோம்னா சீட் எழுதி போட்டு குடுக்குவோம். அதுல என்னென்ன இருக்கும்னா காலேஜ் இருக்காது, முக்கம்பு, தியேட்டரு, மலைக்கோட்டை, இது 3 தான் இருக்கும். அதுல ஒரு இப்ப ஃபீல் பண்றது என்னன்னா காலேஜ் சேர்த்துருக்கலாமேன்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா இப்ப முடியாது. பிட்டுக்கு மண் சுமந்த ஏதோ சொல்லுவாங்கல்ல, எனக்காக நிறைய பிட்டு சுமந்தவன். அதே மாதிரி
நான் ஃபெயில் ஆயிட்டேன்னா இவன் பேப்பர் சேஸ் பண்ணி ஃபெயில் ஆயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு என் தேவா. நிறைய இருக்கு எல்லாமே வெளியில இருக்கு. என்னோட க்ளோஸா இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நல்லாவே தெரியும். முருகானந்தம் இல்லை, இப்போ ஜெர்மனியில இருக்கான். அப்புறமா வெளியில போனதுக்கு அப்புறமா தான் நிறைய நான் வந்து பசங்களோட ரொம்ப மிங்கிளானது. நான் மேக்ஸிமம் மெக்கானிக்கல் கிளாஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கேன். ஈஸி கிளாஸ் நான் போனதே கிடையாது. சண்முகநாதன் சார் சொல்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே ஞாபகம் இருப்பான். அது மட்டும் என்னால மறக்கவே முடியல. ஏய் டிஎஸ்பி, அவர் என் ரூமுக்குலாம் வந்து டிஎஸ்பி சொல்லி கொடுத்தாரு எனக்கு. சூப்பர் சார். பர்த்டேக்கெல்லாம் வந்தாரு, நல்லா செலிப்ரேட் பண்ணோம். ஆமாம். ஓகே, வேற என்ன படிச்சிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை கல்வியை நிறையா படிச்சனால இப்போ நல்லா தான் இருக்கும். காலேஜில் படிச்சதை விட வெளில நாங்கள் இந்த டீ கடையில் தான் நிறைய நாங்கள் படிச்சிருக்கோம். ரொம்ப ஜாலியாக இன்னும் நிறைய பேசணும்னு இருக்கு. வாடா பாஸ்கர், ஏய் சௌமியா வந்து ஏதாவது கேட்குறாங்கலாம் ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க. நம்ம பசங்க ஏதாவது பண்ணா பண்ணும். பாத்துக்கலாமா? ஏன்னா ஆக மொத்தத்துல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த இல்ல ஆல்வேஸ் அவுட்ஸ்டாண்டிங். அதுக்கு நான் அப்புறமா வரேன். பெஸ்ட் ஸ்டூடெண்ட் ஆஃப் த கிளாஸ் கேக்குறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இப்ப வந்து இவ்வளவு கூப்பிடுறீங்களே, நீங்க கவலையே பட வேண்டாம். இப்ப வந்து பேசாதவங்க எல்லாம் மச்சி ஓப்பன் எல்லாரும் லாஸ்ட்ல வந்து ஒரு டிஸ்க்ளைமர் ஆட் பண்றீங்களே, இருந்தாலும் படிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவர் மட்டும்தான் வருஷமா மாட்டிருக்காரு. ஃபேமிலியோட வந்துட்டு எதுவுமே பேசவும் முடியல, ஓடவும் முடியல, ஒளியவும் முடியல அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இருக்காங்க. பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன் இது மேரேஜுக்கு அப்புறமாவா மேரேஜுக்கு முன்னாடியா? ரெண்டுமே வா. ஒத்துக்கிறீங்களா நீங்க இதுக்கு? அட அது ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டினுங்க. உங்களோட லெக்சரர்ஸோட வலி என்னன்னு எனக்கு இப்போ புரியுதுங்க. ஒரு எஸ்ஆர்னோ கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. பாவம், உங்களோட எக்ஸாம் ஷீட்டை வந்து மார்க் போடுறதுக்கு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுத்துடலாம். அச்சா, கார்த்தி பத்தி ஏதாவது சொல்றியா? ஓகே. லக்ஷ்மி வா. லக்ஷ்மி வந்து நம்ம டீச்சர்ஸ் பத்தி பேசுவார். இந்த வேலைக்கு வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன்னா நான் வந்து பெருசா படிக்கல, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். பட் ஆனா எல்லாரும் என்ன நல்லா படிக்கிறோம்னு நினைச்சுப்பாங்க. என்னை வந்து பாலாஜி டீச்சர்ஸ் பத்தி சொல்லியிருக்கான். டீச்சர்ஸ் பத்தி எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. அவங்க நிறைய நமக்கு இன்புட்ஸ் கொடுக்குறாங்க. நான் இப்போ டீச்சராக இருக்கிறதுனால தான் அது தெரியுது. ஏன்னா நான் பேக் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு டீச்சர்ஸை கமெண்ட் பண்ணது அதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. பட் நான் வந்து ஒரு நல்ல டீச்சராக இருக்கணும்னு அவங்கள்ட்ட நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வி ஹாவ் டு அடாப்ட். ஸோ நம்ம ஜென்ரேஷனில் நம்ம கேட்போம் போவோம். அப்புறம் சர்க்யூட் தியரி சுமித்ரா மேடம் எடுத்தாங்க. நான் இது எதுவுமே படிக்கும்போது எதுவுமே படிக்கலை. நான் 12th வரைக்கும் படித்ததை வச்சு வடகரண்டி வச்சு வாழ்க்கை ஓட்டுறாமான்ல, அந்த மாதிரி 12th வரைக்கும் நம்ம பேசிக் மேக்ஸ், பேசிக் ஃபிசிக்ஸு, ஃபண்டாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அதை வச்சு இன்ஜினியரிங் படித்து முடித்தேன். அதுக்கு பிஜி படித்தேன். பிஹெச்டி படிக்கலை, ஏன்னா அதுவே என்னுடைய தகுதிக்கு அதிகம் நினச்சிக்கிட்டு அப்படியே நின்றுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படி இப்போ டீச்சிங் ப்ரொஃபஷனில் கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு த பீப்புள். நான் இன்னைக்கு பேசுகிற எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தெரியும். எல்லாமே அவங்க கொடுத்த ரூட்ஸ் தான். இன்ஃபேக்ட் என் தமிழ் ஆசிரியர் வந்து ஒரு சுயமரியாதை இயக்கத்திலேருந்து வந்தவர். அப்புறம் சரவணகுமார் சார் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி ஆஃப் கம்யூனிகேஷனா அதை எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாட்டிஸ்டிக்கல் தியரி ஆஃப் கம்யூனிகேஷன்
பட்டு நான் வந்து பெருசாக 12th வரைக்கும் ஐ வாஸ் அன் இன்ட்ரோவர்ட். ஸோ பெருசாக யாரு கூடயும் பெருசாக பழக மாட்டேன். பட் ஐ கேம் ஆல் த வே ஃப்ரம் திருநெல்வேலி டு கம் டு திருச்சி டு ஹேவ் அன் எஜுகேஷன். ஸோ அதனால் என்னாச்சு, இங்கே வந்து தான் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லாம் வந்தது. ஸோ ஸோ எனக்கு ஐ ஹவ் காட் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் போத் இன் ஹாஸ்டல் ஆஸ் வெல் அஸ் இன் மை டிபார்ட்மெண்ட். ஸோ அதுவும் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனு, பெரிய சப்போர்ட்டு. ஸோ இன்றைக்கி எங்கேனாலும் என்னால் இப்போ ஆஃபீஸில் எல்லாரோடையும் என்னால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. அதனால் ஸோ ஐ ஹாவ் டு தேங்க் மை ஒய்ஃப். ஸோ அவளுக்கு நான் பெரிய நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் டைம் ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் ஹஸ் பீன் மேட் பை ஹர். வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃபேமிலி ரியூனியன் சூன், அட்லீஸ்ட் ஃபார் எ க்ளோஸ் யூசர் குரூப். ஓகே. எக்ஸாம்ஸில் வந்து ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் டைம் தூங்கிட்டு தான் இருப்பாப்புல. இல்லைன்னா படித்த புக்கும் நிறைய புக் 2 மணி 3 மணி வரலும் படிப்பாங்க. லட்சுமி நாராயண்ட்ட ஒரு நோட்ஸ் இருக்காது, புக்ஸ் இருக்காது, எந்த கண்டென்ட்டும் கையில் இருக்காது. தூங்கினதுக்கப்புறம் அவங்க புக் எடுத்து படிச்சுட்டு அவர் பாஸ் ஆயிடுவார். எல்லாருமே அரியர்ஸ் வச்சுட்டாங்க. அதுதான் மெயின் திங்ஸ். அந்த டேபிள் முன்னாடி இருந்தது. இந்த கையில் அப்பளம் வச்சிருந்தா, அந்த கையில் தட்டு வச்சிருந்தான். தட்டை அப்படி டம்முன்னு கீழே போட்டான். அந்த அப்பளத்தை உடச்சி சாப்பிட்டான். அவனுக்கு அந்த தட்டை வந்து அந்த டேபிள் மேல வச்சோன்னு நினைச்சுக்கிட்டான் போனான். அதெல்லாம் அவனுக்கு ஞாபகமே இல்லை. அவனுக்கு அந்த அப்பளத்தை சாப்பிடணும் அப்படி கொடுத்தாங்க. ரொம்ப சீரியஸா பேசிட்டு போனோம், அதனால அது சொன்னேன். சரி, ஒன் மோர் இன்ஃபர்மேஷன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நம்ம இஸ் a film director. He has directed a film, எமத்து தொழில் ரொமான்ஸ். ஓகே. ஸோ அதனால நான் கடைசி வரைக்கும் அங்கே படித்தேன். தேங்க்யூ. ஓகே. இன்னைக்கு சில பேர் வரல. ஒன் இஸ் சுனிதா கோபால், other one is Raji Jose, and the third is Deepa Ravindran. I hope many of the boys know them. Can we please post this on the group, please? Of course, all those unforgettable hostel memories in Mambalachali. If we were to travel to Trichy now, we are sure we would be lost in all the changes that we love to revisit those old places and reconnect with those golden memories. We will surely make it happen once. Because of some unavoidable personal commitments, missing all the laughter, stories and the joy of meeting everything. So please welcome யார் தெரியும், RSK sir, Saravankumar sir from ECE. Welcome you sir. ECE டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரும் வரலையா? ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். வெல்கமிங் lecturers. Mr. Suresh sir from Computer Science Department. நாங்கள் ஃபஸ்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன். சைட் விட்டார். அப்போ யாரும் தெரியாது. அதான் காலேஜ் வந்தவங்க தெரியும், அவர் லட்சுமி நாராயணன் அப்படின்னு. ஏன் ஏப்போ எனக்கு சைட் பிடிக்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு என் சீனியர் எனக்கு அடிச்சு இது வரைக்கும் லைஃப்பில் சைடு பிடிச்ச ஒரே ஆள் அவர் லட்சுமி நாராயணனுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது ஒன்று 2 சாரி. அண்ட் overall பார்த்தீங்கன்னா you might have crossed so many companies, so many ups and downs in life, right? Beyond all those things, using meditation, prayer and all those things, it is possible to overcome. I have some better knowledge and experience in those areas, so if you need somebody, can help me. Reach out to me, okay? Thank you. மறுபடி கேர்ள்ஸை பற்றி ஏதாவது பேசுவீங்க அப்படின்னா ஒருத்தரை கூட கேர்ள்ஸை பற்றி பேசல. ஏன்னா உங்களுக்கு பாய்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸோ யூ ட்ராவல்ட் அலாங் வித் அஸ் இல்லையா? ஒருத்தர் கூட உங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ட்ராவலே பண்ணலையா? ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒருத்தர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி சொல்லலை. பட் டில்லாம் நம்ம எல்லாருமே கேர்ள்ஸோடய நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க. இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண யாராவது ஒருத்தர் வந்து சாரி சொல்லிட்டு இருந்தீங்க. ஜஸ்ட் எங்களை பற்றி ஏதாவது சொல்லியிருப்பீங்கன்னு நினச்சேன். இட்ஸ் ஓகே, நைஸ்.
Mrs. Shuganti Seetharamalingam. I also introduced my yes, the only fan in CSC department. Yeah. So both boys and girls நாங்க ஷேர் பண்றது திருத்தனமா அந்த சாப்பாடுலாம் வந்து டைம் பிரேக்ல அந்த கிளாஸ் நடந்துட்டே இருக்கும்போது சுதன் சரி அந்த குரூப் இருக்கு கேங் நந்தகோபால் ஸ்ரீராம்லாம் அவனே சாப்பாடை எடுத்து திருடிலாம் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நாங்கள் ட்ராவல் பண்ணதே கிடையாது. பட் ஹாப்பியஸ்ட் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து காட்ஸ் கிரேஸ் காட்ஸோட பிளெஸிங்ஸ்னால அந்த ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. ஹஸ்பண்ட் சைட்லயும் சரி, ஹஸ்பண்ட் சைட்ல வந்து ஒய்ஃபுக்கும் நான் தேங்க் பண்றேன். இப்போ எங்க எல்லாமே இசி டிபார்ட்மெண்ட் சரி, மெக் ஜெகதீஸ்வரி அப்படி எந்த டிஃபரன்ஸும் இப்போ இல்லாம நாங்கள் எல்லா கேர்ள்ஸும் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஹாப்பியஸ்ட் டிஸ்டன்ஸ் டசன்ட் அபவுட் டிபார்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லையா. ஸோ தேர் செட் அன் எக்ஸாம்பிள் டு அஸ். அதனால ரொம்ப தேங்க் பண்ணேன். ஸோ மோஸ்ட்லி இந்த ஆர்கனைசர்ஸ் அந்த ஒரு விதனால அதுக்கு ரொம்ப ஆர்கனைஸ்க்கு நான் தேங்க் பண்ணுறேன். ஈச் அண்ட் ஒன் எவ்ரி ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்க. அவங்க இல்லாமல் இவ்வளவு நடந்திருக்காது. ஸோ கேதரிங் ஃபேமிலி. அப்புறமா இன்டைரக்டா ஆர்கனைசிங் கமிட்டின்னு சொல்லிட்டு அவங்க புருஷன் அவங்களே வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறாங்க. இதுக்காக ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். Ministry of Defense company. So I am heading cyber security and network Wipro products. Actually, sir is an inspiration. So we all know him as a thought process is entirely different. The time, even the year, we realized that in the while he was student community, Suresh sir is more closer than other faculties. He's like a friend. Okay, so currently I'm working in PAM College of Engineering and Technology, heading the Department of Computer Science and Engineering. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டு எனக்கு சொன்னாங்க நிறைய ஐவிஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஐவியில் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணது நம்ம பசங்களோட த்ரூ ஐவி மாதிரி ஹாப்பி. ஒரு 10 வருஷத்துக்கு பின்னாடி போன மாதிரி இருக்கு ஒரு அதெல்லாம் பார்த்துக்கப்புறம். ஸோ அதனால் I enjoyed a lot and happy to see you all guys. So wish you all the best and meet you again. Thank you. So what do you think, like காலேஜ்ல உங்களை ரொம்ப வெறுப்பேத்தின கடுப்பேத்தின ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் பண்ண இன்சிடென்ட் ஜேசெட்ல இருந்தாலும் ஓகே, இல்ல கரண்ட்ல ஏதாவது இருந்தா கூட ஓகே. ஜெயராம் காலேஜ்ல சொல்லுங்க. ஜெயராம்ல எனக்கு வந்து ராஜ்போகன் மீதி எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி இல்லை. நான் அப்பப்போ கடுப்பேற்றுவோம், அப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். ராஜ்மோகன் போட்டோ கிளாஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா போகணும் அப்படிங்கிட்ட வந்து ரிலீஸ் ஆன படத்தை பத்தி இப்போ எப்படி இப்பெல்லாம் தான் ரிவ்யூ இருக்கு. அப்போ வந்து யாருமே அது மாதிரி பண்ண மாட்டாங்க. நானும் வந்து எப்போ வந்து நீங்கள் லெட் டவுன் பை த சொசைட்டி ஆர் லெட் டவுன் பை யுவர் ரிலேட்டிவ்ஸ், லெட் டவுன் பை யுவர் ஃபேமிலி ஆல்சோ. ஃப்ரெண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. எவ்ரி 5 years அட்லீஸ்ட் எவ்ரி 5 years வந்து நீங்கள் ஃபேமிலி லெவலில் மீட் பண்ணுங்க. இந்த இது வந்து கண்டிப்பாக பண்ணியாங்க ஆக்சுவலாக. ஸோ வென் வி ஸ்டார்டட் இன் டைம் சிஐடி வந்து 20 years செலிப்ரேட் பண்ணோம். 25 years வித் ஃபேமிலி. தென் 30th year பண்ணும்போது வந்து கொரோனா வந்து அதனால் பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் இயர் 35 years ஆஃப் அவர் சிஐடி 91. சுரேஷ் சார் எப்படி இருக்கீங்க? கிரவுண்ட்ல மயக்கடிச்சு கீழே விழுவீங்கல்ல. really happy to see you pa. Thank you. ராஜ்போகன் போடுது. ஐயா சொல்லுங்க சார். ராஜ்போகன் எங்க இருக்கு? இருக்கேன் சார். ஓகே வரலையா? பாரு வந்து மீட் பண்றேன். நிறைய லீவ் எடுத்துட்டேன். ஆமா ஓகே பா. தேங்க்யூ மீட் பண்ணலாம் சார். நான் வரேன் சார். Now come to the Trichy to witness a great event. Okay. Last month கூட ஒரு reunion attend பண்ணோம். உங்களோட ஜூனியர் பேட்ச்னு நினைக்கிறேன். ஐ திங்க் அவங்களும் நல்லா பண்ணாங்க, நீங்களும் நல்லா பண்ணீங்க. ஓகே. பட் அதில் ஃபுல்லாக ஃபேமிலிஸ் நிறைய வந்திருந்தாங்க. பட் எனிவே
ஓகே மேபி ஹாலிடே டைம்னால நாட் கெட் தி பிக்சர் லைக் தட். ஓகே எனக்கு ஒரு சில மெமரிஸ் தான், பட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் எனக்கு எல்லாமே கரெக்டாக பக்காவாக ஞாபகம் இருக்கு. பட் கிளாஸில் தான் சாரி சுத்தமாக ஞாபகம் இல்லை. நானும் சர்மோனாவும் 98ல தான் ஜாயின் பண்ணிருந்தீங்க. நானும் சுரேஷும் ஒன்றா ஜாயின் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இயர் தான். ஒன் இயர் தான் ஜாயின் பண்ணோம். தேங்க்யூ. ஹாய் சுதாகர். சுதாகர் எப்படி இருக்க? ஹாய் ஹாய், நல்லா இருக்கியா? மாறவே இல்லை. ஓகே பாப்போம். பாய் பாய். அந்த நாள் நினைவுகள் மெயினாக வந்து அதுக்காக நான் வந்தது. இந்த ஒரு அக்கேஷனில் எங்களை மறக்காமல் இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆர்கனைசர்ஸ்க்கு, எஸ்பெஷலி யோகானந்த். ரிப்பீட்டடாக ரிமைண்டர் மெசேஜ் மேடம், டுடே ஒரு ரிமைண்டர் மெசேஜ். அப்போ லக்ஷ்மி நாராயணன் ஷேர் பண்ண மாதிரி, ஸோ அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் உங்களை மாதிரி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இப்போல்லாம் இல்லை. ஸோ இதெல்லாம் நினைக்கும் போது நீங்களாம் ரியலி வெரி கிரேட். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக தான் இருக்குது எங்களுக்குமே ஸ்டில். ஸோ as I said, after having 20 years of experience in JERA, after completing my doctorate, I moved to K. Ramakrishnan College of Technology. So currently I'm a head Center for Student Welfare in K. Ramakrishnan College of Technology. And ரியலி நிறைய இந்த ஏஜில் நீங்கள் அச்சீவ் பண்ண வேண்டியதெல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனி அவங்க ஹெல்த் நல்லா பார்த்துக்கோங்க, ஹெல்த் கான்சியஸாக இருங்க. ஸோ எல்லோரும் நம்ம ஒரு ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஹெல்த்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் நல்லா கவனிங்க. எவ்வளோ ஒரு பொசிஷனில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் பேரண்ட்ஸை கவனிக்கிறதுல மறந்துடாதீங்க. ஸோ தட்ஸ் ஐ வாண்ட் டு சே. நிறைய இன்சிடெண்ட்லாம் ஞாபகம் இருக்குது, ஒரு சில இன்சிடெண்ட்ஸ்லாம். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் பேட்சில் வெரி ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் தவிர எல்லாருமே நல்லா குட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எல்லா விஷயத்துலையும், படிக்கிற விஷயத்தில். அதில் ஒன்று நம்ம இந்த கிரேட் பாரதி ராஜா, தென் பாஸ்கர். ஸோ சார் பாரதி தாசன் ஆல்சோ. Bharadasan, I remembered you after you said that. Okay. So thank you, thanks a lot. பண்ணி நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணுங்கள், மெமரிஸ் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மாதிரி ஈவன் உங்கள் குரூப்பில் கூட டெய்லி சேட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தால் கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒரு மெசேஜ் பார்க்கும்போது அந்த கஷ்டம்லாம் நமக்கு மறந்துடும். ஜாலியாக ஒரு ஹாப்பி மைண்டு கண்டிப்பாக வரும். ஸோ அதெல்லாம் கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் a lot.
Good evening to one and all. A special thanks to Yoganathan. He called me, say around 1.5 months earlier itself. He called me and he said, "Sir, sure, you should make a visit, or I'll come to your home, I'll pick you up." That's what was his statement. So he picked me up last night, and I traveled along with them. And Fazana was there, and along with them, 2 more students were there. So we came around night 1:30, I suppose. Okay, and my native is Trichy only, and I shifted to third college actually. I worked in Jairam for 10 years. 2006 I left. Then I was there in Sona College of Technology in Salem for 15 years. And after Corona, I left to Savita Engineering College. And traveling with you, like I started my career myself and Kavita ma'am, as she said, we started our career in 96. She is senior to me by 1 month. And our HOD sir, Sarana Kumar, he is senior to us by 6 months, I suppose. And you are my second batch. So we traveled together. I learned a lot, and especially as Suresh sir said, we used to go for IV, and I think we had been to Mysore, I suppose. There one small incident took place, and there were some other batches from other colleges. So there was a small clash, and we tried to resolve it. So that memories I still remember. And as usual, you are all great friends of us. You made a connectivity like, and networking is really important. And I heard from Yoganathan stating that Prabhakar is having his own business. I think PCB design and all. And one more, I think Saranan, am I right? Yeah, he has got around 101 patents. Okay, we should really appreciate him. And earlier days we used to have only chalk and board method. Now the days have gone where they ask us not only to publish paper, the target is how much patent you have got. And second thing is, so just like industry, they fix the target, right? So we shall have more interaction, and we'll bridge the gap between industry and academia. So I'll call you for any guest lecture. Do please welcome us. You are invited to college, like, okay? இல்லை எனக்கு இல்லை பரவாயில்ல நின்றுட்டே பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு ஜெயராமில் வந்ததுக்கப்புறம் தான் முதல்ல இந்த டிஎஸ்பி அண்ட் அதே ஆண்டனாவில் ரிசர்ச் பண்ணி ஐ ரிசீவ் கோல்டு மெடல் ஃப்ரம் NIT Trichy in antenna engineering. So in all citations, citations, more than 600 papers published in antennas. Okay. So அது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த ஜெயராம் தான் கொடுத்தது. அதே மாதிரி ஜெயராமுடைய எல்லா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பர்டிகுலராக அந்த ஃபஸ்ட்டு 98 ஃபஸ்ட் பேட்சுக்கு வந்து இந்த மைக்ரோ ப்ராசர் அட்வான்ஸ்டு மைக்ரோ ப்ராசர் லேபு செட்டப் பண்ணாச்சு வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எடுத்தேன். அதே மாதிரி இந்த பசங்களோட ஃபுல்லாக ரூம்லேயே நான் வந்து ஸ்டே பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸோடு நான் ஸ்டே பண்ணேன். செந்தில் அரியலூர் செந்தில், கரூர் செந்தில்லாம் காணணும்னு நினைக்கிறேன். அரியூர் செந்தில் இல்லை, ஒருத்தர் ராஜபிரபுன்னு ஒருத்தர் இருப்பான், நம்பர் 1 அரியர்ஸ். கடைசி வரைக்கும் முடிக்கலன்னு நினைக்கிறேன், டிகிரி இல்லை, ராஜபிரபு முடிக்கவே இல்லை. அப்புறம் அந்த பாரதிதாசனை எல்லாருமே ரொம்ப, இந்த பாரதி ராஜா இன்னைக்குமே அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியா ஆயிட்டாரு. அன்னைக்கும் அப்படிதான் இருந்தாரு, இன்னைக்கும் அப்படிதான் ஆயிட்டாரு. ஓகே, அதே மாதிரி இந்த பசங்களோட சேர்ந்து நான் கிரிக்கெட் விளையாடுவேன். டெய்லி கிரிக்கெட் விளையாடுவோம். டெய்லியும் பார்த்தீங்கன்னா கிணத்துல போய் குளிப்போம், போய் கிணத்துல டைவ் அடிக்கிறது. ஃபஸ்ட்டு மணச்சனூரில் 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் கரட்டாம்பட்டியில் வந்து அங்கேருந்து போய் டெய்லி கிணத்துல தான் குளிக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த காலேஜில் மட்டும்தான் நான் வந்து காலேஜிலேருந்து சைன் பண்ணிட்டு தேட்டரில் சினிமா பார்த்தது இந்த ஒரு காலேஜில். அதுக்கப்புறம் எந்த காலேஜ் அந்த மாதிரி இருந்ததில்லை. அவ்வளோ ஃபுல் ஃப்ரீடத்தோடு இருந்த ஒரே காலேஜ் ஜெயராம் தான். அதனால தான் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் ஜெயராம் காலேஜ். அதனால தான் நான் இங்கே வந்தேனே இன்னைக்கு. அதுக்கப்புறம் நிறைய காலேஜ் வந்து நான் SSN காலேஜ் சென்னையில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு 2-3 இயர்ஸ் இருந்தேன். இப்போ வந்து பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி போய் மோர் தென் 16 இயர்ஸ் ஆகிடுச்சு.
ஸோ இப்போ வந்து டாப் லெவலில் வந்தாலும் அந்த ஜெயராம் வந்து நம்ம மறக்க முடியாது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸு இவங்களுடைய இது அதே மாதிரி ஃபேக்கல்ட்டி எடுத்தால் கூட அவர் சரவணகுமார் சார் வந்து டெய்லி எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துடுவார், அவரோட சேர்ந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி இவரும் வினோத்குமார் சார் வந்து சப்பாத்தியும் இந்த முட்டை பொரியலும் இவர் ஸ்பெஷலிஸ்ட். இவர் டெய்லி அதான் அவரே ப்ரிப்பேர் பண்ணுவார், அவரே ப்ரிப்பேர் பண்ணி வீக்லி ஒன்ஸ் எடுத்துகிட்டு வருவார், எனக்கு சேர்த்து எடுத்துகிட்டு வருவார், அவரோட சேர்ந்து சாப்பிடுவேன். அதே மாதிரி இவர் சொல்லும் போதே என்ன சொல்லுவார், சண்முகானந்தமா அவர் வந்து மெக்கானிக்கல் ஃபேக்கல்ட்டியில் ஈஸி கிடையாது பாரு, மோஸ்ட் ஆஃப் த மெக்கானிக்கல் தான் இருப்பேன் நான். அவர் ரமேஷ் சார் நிறைய பேர் அதில் பார்த்தீங்கன்னா அவர் பாலாஜி, அதுக்கப்புறம் செந்தில் குமார், ஓகே செந்தில், அப்புறம் அந்த பிரேம்னு ஒருத்தர் லேப் அசிஸ்டன்ட் பிரேமு, யார் சார் பிரேம், அந்த மாதிரி அந்த குரூப்போட தான் இருப்போம். அப்போ வந்து அது ஒரு டீம் தனியாக என்ஜாய் பண்ணது பயங்கரம். அது பார்த்தா ஒரு படம் பார்த்துட்டு நைட்டு உயிரேவா படம் பார்த்துட்டு செகண்ட் ஷோ பார்த்துட்டு வெளியில் வர மாரிஸ் தேட்டரில் இவர் ரமேஷ் பாலாஜி இந்த கிட்டெல்லாம் வந்து அப்படியே என்னை தூக்கிட்டு போகிறாங்க. ஏய் வந்து வண்டியில் ஏறுனாங்க, எனக்கு எங்கே போகிறேன்னு தெரியாது. காலையில் பார்த்தா கோயம்புத்தூர் இருக்கோம், பஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படியே இருக்கேன். அவனை பார்த்தா கேரளா என்ட்ரைட் ட்ரிப்பு போட்டோம் கொச்சினில், வந்து இந்த அதனம்பள்ளி ஃபால்ஸு. இந்த மாதிரி ஒரு ஜெயராம் லைஃப் என்னால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் நிறைய காலேஜில் ஒர்க் பண்ணுவோம். இந்தளவுக்கு ஃபேக்கல்ட்டி ஸ்டூடெண்ட்ஸோட க்ளோஸ் வந்து வேறு எங்கேயுமே கிடையாது எனக்கு. You people got the basic engineering subject like Dr. Subramanian sir and Saravanan sir also. So they had given a very good base for you on the first years. So that thing also I want to tell you in this moment. So really I'm happy and thanks for the invitation and thanks for the organizers also. And நீடூடி வாழ வேண்டும், உங்களுடைய குடும்பத்தினரோட சந்தோஷமாக அடுத்தடுத்த ஜெனரேஷனில் நல்லா இருக்கணும். பட் நம்ம வளர்த்து விட்டவங்க ஏனியாக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் அதே இடத்துல தான் இருக்கோம், ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அண்ட் டெசிக்னேஷன்ஸ். But now we are seeing the people in different places and different designations, different locations. Really, that keeps us. We are in that way only. Even now. Thank you, sir. Thank you so much for joining us in this event. So, ma'am is Dr. Susan Christina. Let's give a big round of applause to her. Welcome you, ma'am. Shanmugam sir, you are a HOD and you are writing so many equations, everything full page code. You will not understand finally. Try to understand. And so, but when I joined the college, initially I want to understand how the TV works. That's why I wanted to join the BE. Yeah. So all said, what you want to learn in college. So I joined engineering specifically only to learn how TV works. Because initially I didn't get opportunity to join engineering. Then I selected BS Electronics. Then I finally got opportunity in Jairam. Then I joined. Then I lucky to have you all. Okay, sir. Sanmugan sir, when he was doing DSP, we will together try to understand DSP. Sanmugan sir is not there. We will go and reason and motivate college. So, ma'am, Kavita ma'am, வந்துட்டு பேரண்ட்ஸ் வரும்போது சொல்லுவாங்க பையன் எப்படி படிக்கிறாங்க. என்னன்னா இந்த ஸ்டே பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹோட்டலில் இவனுங்க வந்து ரீச் ஆகி இவங்களை படுக்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த இடத்துலயே வந்து கேர்ள்ஸுக்கு ரூமு, இந்த பக்கம் பசங்களுக்கு ரூமு. எனவே தேங்க்யூ ஒன்ஸ் ஃபார் ஆல். தேங்க்யூ. To come because today we had a graduation day. There is 13th graduation day. So தெரியும்ல உங்களுக்கு ஒரு 350 ஸ்டூடெண்ட்ஸ். தென் கொஞ்சம் ஃபோன் பண்ணுறப்ப தான் எனக்கே தெரியும் இன்னைக்கு ப்ரோக்ராம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஐ forgot that. Sorry. And இல்லை சில ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டு தட் ஷூஸ் போட்டு தட் கரெக்டா ரைட் 100%. அப்படியே ஸ்மைலிங்கா
பட் ட்ரெஸ்ஸிங் கோட் இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ட்ரெஸ்ஸிங் கோட் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு இன்சிஸ் பட் பண்றதில்ல. பட் அந்த டைம்ல பாரதிராஜா வந்து ஒரு பக்கா ட்ரெஸ்ஸிங் கோடோட வருவாப்புல இல்லையா சார்? ஷூ போட்டு தட் எப்பயுமே ஒரு ஷூ எப்பயுமே அவன் வந்து பண்ண மாட்டீங்கல்ல, போட்டு ஃபுல் ட்ரெஸ் தட் BM sir personal you as an engineer BS an engineer okay that you follow that I follow that you follow that okay right that that after 26 years still we remember that dress code CST paper microwave and all that, so we learned all the things along with you. So I think I took that next class போனா கேட்ட இது வரைக்கும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கேன்னா கரெக்டாக எடுத்து கொடுப்போம் மேடம், இதுலேயும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் சார். தட் நல்ல ஒரு பாண்டிங், நல்ல ஒரு ஒபீடியன்ட் அண்ட் ஸ்டில் ஐ ரிமெம்பர். I know. Immediately he sent his LinkedIn profile. I go through that all the things. The competitive exam. இதெல்லாமே முன்னாடி படிச்சுட்டு இருப்பாங்க. I remember all the things. How are you? Good to see you actually. And one more guy from APR. Srikanth, I remember that 2 mark question is that still I remember that. I don't know whether he remembers it or not, but I remember that. அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய், என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளையாரோ நீ இல்லை என்றால் எங்கே போவோம்? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான், நம் கண்ணில் ஈர பொங்க வச்சான். ஜெயராம் காலேஜ் வந்து அப்படி வாங்க ஒரு காலேஜ் இல்லைன்னா நான் இன்ஜினியரிங்கே படிச்சிருக்க முடியாது. எங்க அப்பா கேட்கவே மாட்டாரு. இன்ஜினியரிங் சேர்ந்து நான் BSNL ஒர்க் பண்றேன். சொல்லிட்டு நான் அடுத்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து என்ன சொல்றது, ஒவ்வொரு மேடமையும் சூசன் மேடம்ல நான் லவ் பண்ணேன். அப்படி அவங்க எல்லோ கலர் சாரி கட்டிட்டு வருவாங்க ஒரு நாள் காலேஜுக்கு. அந்த நாள்லாம் நான் படிக்கவே மாட்டேன், அவங்களே பார்த்துட்டு இருக்கேன் மேல இருந்து கீழே வரைக்கும். ஒர்க் பண்ணி தான் எனக்கு அப்பதான் நான் படிச்சிட்டேன். அது வந்து நான் 4 இயர்ஸ் நான் படிக்கலாம் இல்லை, சும்மா எக்ஸாமுக்கு முதல் நாள் தான் படிச்சு போய் பாஸ் பண்ணுவேன். வந்து ECE படிச்சுட்டு CSEல வேலைக்கு சேர்ந்தேன் ஜெயராம் காலேஜ்ல. அதுக்கப்புறம் எல்லாமே கொடுத்துச்சு. அதுக்கு ஒரு டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட்காக நான் இங்க வந்திருக்கேன். அதுவும் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன்.
சேர்மன் வருவாருன்னு நினைச்சு எங்க கூட படிக்கிறான். அவன் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இன்ஜினியரிங் சேர்ந்து படிச்சான். எனக்கு ராம்குமாரும் அது சமயம் தான். காலேஜ் வரவே மாட்டான் அவன். அது வேற விஷயம். ஏன்னா எனக்கு ஆனா அவன் நல்ல ஃப்ரெண்டு. Organizers for inviting me to recollect my own memories at JCEP. அதாவது ப்ராப்ளத்தை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் தான். ஸோ இன்னைக்கு அதனால தான் எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. அதாவது இப்போ அது இந்த பர்டிகுலர் செட்டில் சொல்கிறதுன்னா கிளாஸ் போவோம் எல்லாம் வெளியே எழுந்துச்சு வந்துடுவாங்க. நந்தகோபால் வந்ததே சார் எதுவும் பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க சார். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக. எல்லோரும் வெளியே போகிறாங்க. அவரோட இப்போ வந்து டைரக்டர் இருந்தார். அவர் வந்து ஏன்னா உங்கள் கிளாஸ் மட்டும் இப்படி இருக்காங்க. 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு சண்முக பிரியா துர்கா வந்தது உள்ள. அப்புறம் அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா வந்து அப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. வி ஹாவ் அதாவது அதுக்கு ஒரு வழி இருக்குது அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் யூ வி ஹாவ் லேர்ன்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் லேர்ன்ட் அண்ட் டேக்கன் த கிளாஸ். இந்த லேட்லாண்ட்ரி சரவணகுமார் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி கொஷின்ஸாக தான் இருக்கும். அந்த ஒரு அஃபினிட்டி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி ஹாஸ்டலில் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா இங்கே மாம்பழம் 95ல ஜாயின் பண்ணோம். அப்போ தான் நீங்கள் வந்தீங்க டில் யூ லெஃப்ட் த காலேஜ். ஸோ அது the galaxy of engineers, when Lakshmi Narayanan called me, I immediately accepted because I loved working in JCET. If one student can speak for a minute, I'll be very happy. கொஞ்சம் அசர முடியாது. இவரோட யூஸ்வலா இவரோட 4 பீரியட்ல 2 பீரியட் வந்து ஆஃப்டர் ஃபிட்டிங்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வரும். தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இவர் குழந்தைகிட்டு இருப்பார் அந்த பக்கம். கரெக்டா லைக் 4th bench second boy stand up, second row first bench third boy stand up, something like he used to say. இவரோட கிளாஸ்ல வந்து ஐ மீன் வேற வகையில யூஸ் டு கண்ட்ரோல் த கிளாஸ். ஐ ஜஸ்ட் ரிமெம்பர் தட் ஒன் சார். எங்க வந்ததே இதுக்காக தாங்க. இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது. அந்த நிமிஷம் வரும்போது மட்டும் ஏன் எல்லாம் ஓடி போறீங்க டான்ஸ் ஃப்ளோர்ல இருந்து? Can you all join us for the DJ? Music on and unlimited entertainment. இது போதும் வாங்க. எனக்கு ஆத்து அடக்கல
How low can you go?
சார் கிளம்பணும், அதனால இவருக்கு ஒரு வார்த்தை கம்மிங் போட்டுடலாம், அப்புறமா அவங்க வரும்போது ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, யா. இது சப்பா பீட்டு மஜாப்பா மஜாப்பா. Thank you.
அதாவது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன டெவலப் கூப்பிடுவாங்க, ஆனா அந்த டேஞ்சருக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஃப்ளோர்ல வந்து ஆடுவாங்க அப்படின்ட்டு. ஒரு கேன் வி ஹேவ் தி டேஞ்சர் ஆன் தி ஃப்ளோர்? Listen up. We got we got ஹாய், நான் சதீஷ், மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் 95-99. ஆப்வியஸாக எல்லாமே 95-99 தான் வந்துடுவோம் அன்றைக்கி. ஸோ இந்த கெட் டுகெதர் திருச்சியில் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சில பேர் கிளம்பிட்டாங்க, அவங்க சேஃபாக வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ காலையில் இங்கேருந்து நம்ம காலேஜுக்கு போனோம். காலேஜில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி இங்கே வந்து இப்போ இங்கே ஹாலில் டீச்சர்ஸ்க்கு நம்ம ஸ்டாஃப் எல்லாத்தையோடையுமே பேசி கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஒரு சாட்டர்டே மாதிரியே ரொம்ப நாள் இன்றைக்கி பொழுது ரொம்ப ஸ்ட்ரெச்சான மாதிரி இருந்துச்சு. ஒரு வகையில் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தாலும் நிறைய பகிர்வுகள், நிறைய திருப்பி ஒரு மெமரிஸ் நிறையா ஸ்டோர் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ஒருனா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். ஏன்னா ஆர்கனைசர் குரூப்பு மெக்கானிக்கல் சைடில் இருந்து நானும் கான்ட்ரிபியூட் பண்ணேன். ஸோ இதில் என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண ஜியாதீனாக இருக்கட்டும், ரஞ்சித்தாக இருக்கட்டும் மெக்கானிக்கல் சைடில். ஸோ அவங்களோட மொத்த கான்ட்ரிபியூஷனால தான் இது ஈவெண்ட்டே சக்ஸஸாக நடந்த மாதிரி நான் சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் டைம் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் இல்லாமல் இருந்துருச்சு. பசங்களோட இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தாங்களா. பட் ஃபைன், நாளைக்கு புதுசாக பேசினா கூட, நாளைக்கு காலையில் பேசினா கூட ஸ்டார்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் என்னையும் சேர்த்து என் கூட சேர்ந்து மற்ற ஆர்கனைசர் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ காலேஜ் தான் எனக்கு நிறைய பேரோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ரூம் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பாங்க. நான் அப்படி கிடையாது. மனசூழலாக இருக்கட்டும், இல்லை ஸ்ரீரங்கமாக இருக்கட்டும், ஹாஸ்டலாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்தோடையும் ஒரு பழக்கம் இருக்கிறதா இருக்குது. சில டைம் நமக்கு யாரும் க்ளோஸ் இல்லையான்னு கூட எனக்கு ஒரு வருத்தம் வரும். பட் ஆனால் சில சமயம் நமக்கு நிறைய பேர் தெரியுன்ற ஒரு இது இருக்கும். இன்னொன்று வந்து கொஞ்சம் ப்ரௌடாகவே சொல்லுவேன், எனக்கு கான்டாக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய கான்டாக்ட்ஸ் நம்மக்கிட்ட. கிட்டத்தட்ட மெக்கானிக்கலில் மட்டுமே கிட்டத்தட்ட நாங்கள் டார்கெட் பண்ணது 40 to 45 பேர். பட் ஆனால் அதே மாதிரி 30 to 35 பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் நல்லா பண்ணி கொடுத்துட்டாங்க. அதை இண்டிவிஜுவலாக எல்லாத்துக்கும் தேங்க் பண்ண முடியல. அதனால் இப்போ இந்த வீடியோ மூலியமாக ஐ தேங்க் எவ்ரி ஒன். எல்லாரும் வந்தவங்களும் சரி, எந்த பாகுபாடு இல்லாமல் ஒரு விஷயம் நடந்தது. நான் பெரியவன், நீ பெரியவன், நான்லாம் எந்த கம்பெனியில் இருக்கேன், அந்த மாதிரிலாம் யாரும் எதுவும் பேசலை. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இன்னொன்று வந்து எந்த ஈவெண்ட்டுமே தனியாக நடந்ததே கிடையாது. இசி மட்டும், மெக்கானிக்கல் மட்டும், சிஎஸ்சி மட்டும் தனியாக நடந்ததே கிடையாது. அது எப்போவுமே டீட்டெயில்டாகவே, எப்போவுமே டிஃபால்ட்டாகவே சங்கமம் ஆகிடும் அது 3 பிரான்ச்சுமே. ஸோ இந்த இதை டிசைன் பண்ணது கூட எல்லாமே என்னோட சைடு. நான் ஏவி ஃபுல்லாக நான் தான் ஒர்க் பண்ணேன். அந்த விஷயத்தில் ரொம்ப தேங்க்ஸு. இன்னொன்று வந்து என்னோட ஃபேமிலி. ஸோ அவங்களோட சப்போர்ட் தான். லாஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ் வந்து ஒய்ஃபும் என் பசங்க கிட்டலாம் பெருசாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ இந்த வீடியோ மூலியமாக நான் அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. நீ வந்து சேது அக்காவும் பொங்க சீருனாலும் நான் சேதுக்கு எப்படி அக்காவை நம்பிட்டீங்களா? பொங்க சீருனாலும் நான் அக்காவோ தங்கச்சி ஆணுமா முடியாது அப்படின்னு சொல்லி
everyone likes Sedu. Yeah, thank you, thank you. So Faith, அதனால எப்படி இருந்தாலும் என்ன சீன் கொடுத்தாலும் எனக்கு வந்து அவளோட அண்ணன் எங்க ஹஸ்பண்ட் வந்து அவளுக்கு அண்ணன். அதனால சேது எனக்கு அண்ணனாயிரவோ தம்பியாயிரவோ முடியாது. இதுக்கு நீங்க எல்லாரும் சாட்சி. ஓட்டெல்லாம் செய்யாதுதான். better luck next time. இல்லங்க இது எல்லாத்துக்குமே அவர் குழுக்குள்ள ஒரு சாட்சி இருக்கு, மனசாட்சி குழுக்குள்ளன்னு இருக்குது அவருக்கு. இந்த டிஸ்க்ளைமர் போட்டாதான் நாளையில இருந்து வீட்ல சாப்பாடு. அப்படிலாம் இல்லவே இல்ல. Anyway, thank you so much and it's a great pleasure meeting you all. Yeah. Loved your energy. Thank you so much. Without you, this event would have been very. ஹாய், நான் பாலாஜி, மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட். 26 இயர்ஸ். ஆனால் நாங்கள் 95லே ஜாயின் பண்ண சேர்ந்தா 30 இயர்ஸ்க்கு அப்புறம் மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜுக்கு வந்ததில்லை, நிறைய பேரை பார்த்ததே இல்லை. இன்னைக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். இது வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது, அவ்வளோ ஒரு மிக்ஸ்டு எமோஷன்ஸ். இதுதான் சொல்ல முடியாது, இப்படி தான் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் நான் சில நண்பர்கள் இப்போ இல்லை, அவங்களெல்லாம் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் அது ஒரு பெரிய ஜேர்னி இல்லையா, அந்த ஜேர்னி. அதனால அது ஒரு நிறைவாக இருந்தது. நிறைவாகவும் ஒரு ஜென்ரேஷன், ஒரு பெரிய டைம் ஸ்பேன் வந்து நாங்கள் கடந்து வந்திருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர்கள், நட்பு, அது வந்து வாழ்க்கையில் அதுதான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அனுபவமாகவும் ஒரு ஈவெண்ட்டாகவும் இருந்தது. தேங்க்யூ. எவ்வளோ மிஸ் பண்ணீங்க சார்? 25 அப்படி இருக்கு. இல்லை, என்னன்னா நமக்கு வந்து அந்த காலேஜ் லைஃபு, அந்த டைமுங்கிறது வந்து நம்ம வந்து ரொம்ப பியூராக இருப்போம். இப்போ நம்ம ப்ரொஃபஷனலாக வந்த பிறகு கூட அதில் நிறையா வந்து ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு கணக்கெல்லாம் இருக்கும். காலேஜில் அதெல்லாம் கிடையாது. அப்படிப்பட்ட நண்பர்கள் வந்து நமக்கு வந்து அவங்கள நம்ம நிறையா சமயங்களில் மிஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் என்னென்னா காலேஜுக்கு அப்புறமே வந்து என்னென்னா அந்த நட்பு தொடர்ந்துக்கிட்டே இருந்தது. வெவ்வேறு ஃபார்மில், வாட்ஸ்அப்பில், ஃபோனில் சந்திச்சிக்கவே மாட்டோம். நான்லாம் சில பேர் அதுக்கப்புறம் இப்போ தான் சந்திக்கிறேன். ஆனால் அந்த கேப்பே கிடையாது. டக்குன்னு அது ஏதோ நேற்று பேசிட்டு இன்றைக்கி பேசுகிற மாதிரி இருந்தது. நிறைய நண்பர்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு குடும்ப உறவாகவே ஆகிட்டாங்க, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த நட்பு வந்து ஒரு காதல் மாதிரி, நம்ம ஊர் நினைவு மாதிரி, நம்ம அம்மா அப்பா மாதிரி இந்த கல்லூரி நட்பும் அந்த உறவுகளும் வந்து ரொம்ப ஒரு ஆனந்தமான ஒரு விஷயம். என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் அது என்னன்னா அது ஒரு நன்றி உணர்ச்சி தான் இருக்குது, ஒரு கிராட்டிடியூடு தான் இருக்குது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நண்பர்கள், அந்த கல்லூரினா அந்த நினைவுகள்னா அதில் நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள்ன்றது மனிதர்கள், அந்த மனிதர்கள் தோழர்கள், தோழிகள், அவங்க எல்லாம் வந்து அது ஒரு பெரிய கிஃப்ட்டு. லைஃப்பில் வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து அவன் சொல்லுவான், என்னோட நண்பன் பாரதிதாசன் சொல்லுவான், ஆட்டோகிராஃபில் கூட எழுதியிருந்தான். அந்த ஒரு சலங்கை ஒளியிலிருந்து ஒரு லைன் வரும்லடா, சொன்னது என்ன லைன்? கலையாத நினைவு நான், விலகாத உறவு நான், சிதையேதும் போதிலும் விலகாது நண்பனே நமதான ஸ்நேகம். அந்த மாதிரியான ஒரு ஸ்நேகம் அது மரணம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஏதாவது இருக்குன்னு இருந்ததுன்னா அதில் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ரொம்ப நிறைவாக மகிழ்ச்சியாக இருந்தது இந்த நாள். இப்படி ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இந்த ஃபங்க்ஷனில் நான் மட்டும் இல்லை, நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறது ஒரு 4 நண்பர்கள் வந்து இறந்துட்டாங்க. அந்த 4 நண்பர்கள்ன்றது வந்து சும்மா கணக்கு கிடையாது. எனக்கு அவன் காலேஜில் படித்தான் தெரியும்னு கிடையாது. அந்த 4 நண்பர்களும் எங்களோட கலந்தவனுங்க. அதாவது அவனுங்களோட சந்தோஷமும் துக்கமும் ப்ளஸ் அவங்களோட எப்படி இருந்தான்றது. அருள்னு ஒரு ஃப்ரெண்டு, இளையராஜான்னு ஒரு ஃப்ரெண்டு, ஆர்பின்னு ஒரு ஃப்ரெண்டு, பியோ ஃபெர்னாண்டஸ்னு ஒரு ஃப்ரெண்டு. இந்த 4 பேர், இந்த 4 பேத்துக்குள்ளேயும் நீங்கள் வந்து லைஃப் நமக்கு புரியாது இல்லையா, என்னடா அது இவங்களுக்கு ஏன் இப்படி நடந்ததுன்ற மாதிரி இருக்கும். அப்புறம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அருள்லாம் வந்து அவன் என்னென்ன பாட்டு பாடுவான், இவன் எப்படி காமெடி பண்ணுவான், அவன் எப்படி பாட்டு பாடுவான்றதெல்லாம் யோசிக்கும்போது ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவனை தான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவங்க 4 பேரை வந்து இப்போ சொல்லும் போது நான் ரொம்ப நிதானமாக சொல்கிறேன். அது உணர்வுபூர்வமாக வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கனமாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய், பாரதிதாசன். நிறைய பேருக்கு வந்து பாரதிதாசனுங்கிறத விட பாரதி ராஜா தான் ஃபெமிலியராக இருக்கும். பட் பாரதிதாசன் இசிஏல படிச்சிருந்தேன்.
ஆக்சுவலாக அந்த ரீயூனியன் வந்து ரொம்ப என்னோட சைட்லேருந்து ரொம்ப இன்வால்மெண்ட் இல்லை. லாஸ்ட் மினிட்ல தான் நான் வந்து ஜாயின் பண்ணேன். பட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மொமெண்ட்லாம் இதில் நிறைய இருந்தது. ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணேன். பார்க்காதவங்கெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. நான் காலேஜிலலாம் நிறைய பேர் கூட ரொம்ப மிங்கிள் ஆகிருக்கவே மாட்டேன். காலேஜ் அந்த 95, 99 இருந்ததை விட வெளியில் 99க்கு அப்புறமா நான் மிங்கிள் ஆனது தான் ஜாஸ்தி. ஒரு சில பேர்கிட்ட பேசாமலே கூட இருந்திருக்கேன். வேறு பிரான்ச்சில் இருக்கவங்க சிஎஸ்சி, சிஎஸ்சி, மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு சில பேர்கிட்ட பேசாமல் கூட இருந்திருக்கேன். ஆனால் இப்போ அவங்களெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு அந்த ஃபீல் இருக்குல்ல, பார்த்த உடனே வர்ற ஃபீல் ஏதோ ரொம்ப நாளாக ஒன்றா பழகி ரொம்ப இதாக இருந்த மாதிரியான ஒரு அந்யோன்யமாக பழகின ஆளு மாதிரி. ஈவன் பேசாமல் அப்போ காலேஜ் டைமில் பேசாமல் இருந்த ஆளு கூட இப்போ அவ்வளோ ஒரு எமோஷனான ஒரு கனெக்ட் வந்து இது அந்த இப்போ அங்கே இந்த 4 வருஷம் இருந்த ஒரு பாண்டிங் தான். அது இப்போ எப்படின்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே மாறிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு கனெக்டு. எப்பவும் போல் ஃபன்னாகவே தான் போகும் நம்ம டீம்மு. அதில் வந்து இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு நடந்தது இந்த ரீயூனியனில் நடந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்தது. எங்களுக்குள்ள ஒரு டீமாக இருந்த சில பண்ணெல்லாம், சில ஒருத்தர் பண்ண சேட்டைகள்லாம் வந்து ஓப்பனாக எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இந்த இதில். அது ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்தது. ஒருத்தர் மட்டும் அந்த டீமுக்குள்ள 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி இருந்த விஷயம்லாம் எல்லாருக்குமே ஓப்பனாக நாங்கள் சொன்னது வந்து ரொம்ப ஒரு நல்ல இதாக இருந்தது, என்ஜாயபுளாக இருந்தது. எல்லாரும் கூடயும் டச்சில் இருந்துட்டு இருக்கோம். அதுக்கு நாங்கள் மட்டும்தான் நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இந்த மாதிரி வந்து பழகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. ஆனால் பேட்சாக அங்கங்கே இருந்தவங்கெல்லாம் இந்த மாதிரி இது வந்து ரெகுலராக நம்ம வந்து இயர்லி ஒன்ஸ் பண்ணணுங்கிறது தான் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது முடிய மாட்டேங்குது. ஏதோ ஒரு சில ரீசன்ஸ்னால முடிய மாட்டேங்குது. ஆனால் இது வந்து ரொட்டீனாக பண்ணணுங்கிறது தான் ஆசைப்படுறது. நிறைய பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து ஈசிஆரில் சென்னையிலேயே பண்ணிடுவோம். அது வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்தது. எங்களுக்கு சென்னையில் இருக்கிறதுனால பக்கத்துலேயே போயிட்டு வந்துடுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஆனால் இப்போது ட்ரிச்சினாலே கொஞ்சம் வர்றதெல்லாம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆஃபீஸை பேலன்ஸ் பண்ணணும், வீட்டில் இருக்க பர்சனல் கமிட்மெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணணும். இதையும் தாண்டிலாம் பொண்ணுங்க ஒரு பொண்ணு வந்து இதில் இந்த கேரளாலேருந்து வந்திருக்காங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இதாக இருந்தது. அவ்வளோ அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எதிர்பார்ப்பு. ஆமாம், நம்ம சென்னை டு திருச்சி வந்து நான்லாம் கம்மியாக தான் தெரியுது. ஆனால் ஒரு சில பர்சனல் கமிட்மெண்ட்னால வந்து லாஸ்ட் மினிட் தான் என்னால் ப்ரிப்பேர் ஆக முடிஞ்சது. அது வரைக்கும் என்னால் எந்த இதுவுமே இப்போ கான்ட்ரிபியூட்டும் பண்ண முடியல. பாஸ்கர், யோகாலாம் வந்து டெடிக்கேட்டடாக, சதீஷ் கண்ணெல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி, ஒவ்வொரு ஸ்டாஃப்கிட்டையும் பேசி, ஆமாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணாங்க. பட்டு நான்லாம் அதில் எதுவுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணலை ஆக்சுவலாக. Hello everybody, this is Sethu and Shuganti here. From 1995-99 batch. We are part of CSE department. Nice meeting you all, and we had a very good time in this reunion. Thank you for all the organizers and the people who came and spent time with us. Thank you so much. We enjoyed a lot. Thank you so much. எவ்வளோ மிஸ் பண்றீங்க சார்? ஏன்னா 25 இயர்ஸ்ல சும்மா கிடையாது. திரும்ப நீங்க எவ்வளோ விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நீங்க விஷயத்துக்காக வந்துறீங்க. எவ்வளோ மிஸ் பண்றீங்க அந்த ஃபோர்த் ஸ்கூல் லைஃப்? College life. Yeah, absolutely. We still have the same friendship with all the friends that we had. Yeah, some of us could not make it, but we feel they couldn't make it for different reasons. But we definitely feel for them that they could not come and participate here. But definitely we will make sure that they are able to come and spend time with us next year. Thank you all. மிஸ் பண்ணல, ஏன்னா நாங்க 2 பேரும் இப்போ ஒரே பேட்ச் இருக்கிறதுனால எவ்ரிவன் வந்து வாலண்டியர் சேர்ந்து. ஆமா, ஸோ நாங்க ஒரே கப்பல் தான் நாங்க சேர்ந்தது இந்த 99 பேட்ச்ல. ஸோ தட் வி ஆர் ரியலி ப்ரவுட், feeling very much proud. அது இல்லாம வாலண்டியர் எல்லாரும் வருவாங்க எங்க வீட்டுக்கு வந்து. Common friends for both of us, so எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. So we are now family. So and across departments, இது வந்து CSE மட்டும் கிடையாது. So we have friends from ECE, CSE, mechanical, every department people will come and spend time with us. So it is very good to be part of. So now we are family. நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மேம் கிட்ட பார்த்தேன். மேமே சொன்னாங்க அவங்க கிரஷ் அப்படின்னு. லைக் உங்களுக்குள்ள
அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன் இன்ன வரைக்கும் கண்டிப்பா இருக்கு. ஆமா Definitely. கண்டிப்பா கண்டிப்பா See, we definitely We know respect each each other, other, yes. and we know the space that we have to give to each other. ஆமா நீங்க ஆர்கனைஸ் பண்ணீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ஃபங்க்ஷன் சாட்டிஸ்ஃபைட் உங்களுக்கு ஓகே, அதாவது காலேஜில் வந்து ஐ வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் டு அன் எக்ஸ்டென்ட். ஏன்னா அங்கே வந்துட்டு கொஞ்சம் வாட்டர் பாட்டில் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அங்கே கொஞ்சம் சஃபகேஷனாக இருந்தது. நாங்கள் எடுத்த ஹாலில் வந்து கொஞ்சம் சஃபகேஷனாக இருந்தது. பட் அதர்வைஸ் எவ்ரி திங் வாஸ் ஒண்ணு வந்து ஏமாற்றம்னா நாங்க படிச்ச கிளாஸ்ல போய் போட்டோ எடுக்க முடியாது. பட் இட் வாஸ் எக்ஸாம் இஸ் கோயிங் ஆன். அதனால அங்க போய் உட்கார்ந்து எங்களால வந்து போட்டோஸ் எடுக்க முடியல. அந்த மெமரிஸ் வந்து இன்னும் ரீகேப்சர் பண்ண முடியல. அதுதான் ஒண்ணு. 25 இயர்ஸ் கழிச்சு காலேஜ் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஆமா ஆமா ஆமா. சோ அது சேஞ்சஸ்லாம் எப்படி மேம் இருக்கு? சேஞ்சஸ் இல்ல, அந்த காலேஜுக்கு ஓரளவு வளர்ச்சி இருக்கு. பட் ஆனால் இப்போ லாஸ்ட் இந்த பேண்டமிக் அப்புறம் வந்து தே ஹவ் லிட்டரலி கம் டவுன். ஸோ அதெல்லாம் தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு வந்தோம். எங்களோட பிரின்சிபல் சேர்மன் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கோம். So they will see what they can do. ஏன்னா நாங்க படிக்கும் போது இட்ஸ் ஒன்லி ஒரு கட்டடம் மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ ஃபுல் பில்டிங்கா இருக்கு. பட் ஆனா ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இல்ல. ஒரு ஹாப்பினஸ் வந்து அங்க மிஸ் ஆகுது. தட்ஸ் வி ஃபீல் ரொம்ப காலேஜ் லவ் பண்ண இடங்கள்ல பாத்தீங்களா? நான் காலேஜ்ல அவ்வளோ இது பண்ணல. ஏன்னா நான் காலேஜுக்கே வர மாட்டேன். அது ஒரு விஷயம். ஸோ நான் வந்து வெளியில தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஸோ காலேஜ் வந்து we are friends. காலேஜ் வந்து we are friends. என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இப்போ நிறைய பேர் ஃபங்க்ஷன் எல்லாருமே what I want to wish them is, everybody should be happy, they should remain healthy, and they should lead a peaceful life. I wish we are all there to help each other. Help each other. Thank you so much. Thank you.